நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துறை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாரன் வாசமலர்வின் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்கு தூக்குசீ திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பறிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னையிருக்கும் எல்லாம் வல்ல பெருமான் அல்லரும் பன்னார்மொழியுடனவர் திரு அண்ணாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அல்லர் உண்ணாமுலை அம்மையுடனவர் திரு அண்ணாமலை பெருமான் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எப்பிரமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாத்திரை சிவக்கணி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானசிரி பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி இங்கே எழுந்தருளில் இருக்கக்கூடிய அடியார் பெருமாக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுரேஸ்வரர்களே, இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய திருக்கூட்டத்தினுடைய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மைகளாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, நம்முடைய வைப்பு ஸ்தலங்கள் என்று சொல்லி நமக்கு சைவத்தில் மூவர் முதலிகள் பாடிய தேவார பாடல் பண்ற ஸ்தலங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா தொடர்ந்து உழவு கேட்டிருக்கிறதுனால மொத்தம் 276 திருப்பதி ஸ்தலங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்களாக வைத்து போற்றப்படுவது. அதே மாதிரி வைப்பு ஸ்தலங்களும் அதுக்கு குறையில 275 ஸ்தலங்கள் வைப்பு ஸ்தலங்களும் 275 ஸ்தலங்கள் வைப்பு ஸ்தலங்களாக வைத்து போற்றக்கூடியது. மொத்தம் 12 திருமுறைகள்ல நமக்கு மொத்தமான பாடல்கள் 18,280. அதில் ஆசிரியர் பெருமக்கள் மொத்தம் 27 ஆசிரியர் பெருமக்கள். இதில் மூவர் முதலிகள் பாடியதுதான் தேவாரம் என்று சொல்லி போற்றப்படுவது. அதில் ஞானசம்பந்த பிள்ளையார் பாடியது மட்டுமே 384 பதிகங்கள். மொத்தம் பாடியது 16,000 பதிகங்கள் சொல்றாங்க. ஆனால் நமக்கு கிடைத்தது 384 பதிகங்கள். நாவுக்கரசு பெருமான் பாடியது 312 திருப்பதிகங்கள். ஆனால் அவர் பாடிய மொத்த பதிகம் 49,000 பதிகம். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியதில் நமக்கு கிடைச்சது 100 பதிகம். மொத்தமாக பாடியது 38,000 பதிகம். இப்படியெல்லாம் பல லட்சக்கணக்கான பாடல்கள் நமக்கு கிடைக்காமே போயிடுச்சு. நாவுக்கரசு பெருமான பாடினதா அதிகம், 49,000 பதிகங்கள் பாடியிருக்கிறார். ஆமாம், 49,000 பதிகம். இவர் 38,000 பதிகம் சுந்தரமூர்த்தி சாமிகள். அதனால மூவர் முதலிகள் பாடியது மொத்தம் 796 பதிகங்கள். 796 பதிகங்கள் தான் நமக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 3 பேரும் போய் பாடியதுதான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அப்புறம் வேற ஸ்தலத்தில் இருந்து பாடியது வைப்பு ஸ்தலங்கள் என்று சொல்லி போற்றப்படுவது. அதுல நமக்கு வைப்பு ஸ்தலங்களே 275 வைப்பு ஸ்தலங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல திருமுறைகள் பாடப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தா 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள். முதல்ல திருமுறை பாடியது காரைக்கால் அம்மையார் தான். தேவாரம் இல்லைன்னா 11ஆம் திருமுறையில் வைத்து போற்றப்பட்டாலும் அற்புத திருவந்தாதி தான் முதலாக பாடியது. நமக்கு பதிக அமைப்பிலே பாடப்பட்ட பதிகம் என்னன்னா, முதல்ல அற்புத திருவந்தாதி தான். காரைக்கால் அம்மையார் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த நம்முடைய குலசேகரப்பட்டணத்துல அந்த பேயுருவம் எடுத்த உடனே பாடியது. உட்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகொண்ட தன்னை உட்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகொண்ட தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார்னு சேக்கிழ பெருமான் போற்றுவார். அப்படின்னா அம்மாவா பாடல, உள்ள எழுந்த ஒருமித்த ஞானம் அப்படின்னா பெருமானுடைய திருவருள் ஞானத்துல பாடியது. அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடியதும் அதே மாதிரிதான். அவர் ஞானசம்பந்த பெருமான் சொல்வார், எனதுரை தனதுரையாக என்று சொல்லி போற்றுவார் இளம்பையங்கூட்டூர் தேவாரத்துல. அப்படின்னா அவர் பாடல, பெருமான் உள்ள இருந்து பாடியது. நாவுக்கரசர் பெருமானும் தன்னுடைய தேவாரத்தில் பாடுறார், பன்னிய செந்தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மையக்கருத்த திருவள்ளினானே என்று சொல்லி திருச்செங்காட்டக்குடி தேவாரத்தில் சொல்றார். அப்ப அவரும் என்ன சொல்றாருன்னா, இது நானா பாடல, இறைவன் உள்ள இருந்து பாடியது என்று சொல்லி சொல்றார். அவர் மணிவாசர் பெருமான் சொல்லவே தேவையில்லை இல்லைங்களா? அவர் சொல்லுகின்ற பொழுது திருவாசகத்திலே வருது இல்லைங்களா, நாயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனே அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்பிகளுக்கு அதே மாதிரி இறைவனே அடியெடுத்து கொடுத்திருக்கிறார். பெருமானே 12 திருமுறைகள் அடியெடுத்து கொடுத்தது 3 இடங்கள். தன்னை பற்றி பாடுவதற்கு வெண்ணை நல்லூரில் அடியெடுத்து கொடுக்கிறார் இறைவன். ஏன்னா சாமிக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா தேவாரம் தாங்க. அவருக்கு வேண்டுதல் வேண்டாம இல்லாதடி சேர்ந்தாருக்கு யாண்டும் எடுத்த இலன் பல்லவ பெருமான் சொல்றார். வேண்டுதல் வேண்டாம இல்லாத சிவபெருமானே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது தேவாரம் தான். அது யார்கிட்ட? சுந்தரர்கிட்ட கேட்கிறார் இல்லைங்களா. நமக்கும்
அன்பின் பெருகிய சிறப்பின் அர்ச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால். அர்ச்சனை அப்படின்னு என்னன்னா சாமி கிட்ட போய் நின்று நாம ஒரு அர்ச்சகர்கிட்ட சொல்லி பண்றது இல்லை. அர்ச்சனைனாவே தேவாரம் தான். நீங்க பாடக்கூடிய தேவாரம் தான் அர்ச்சனை. ஏன்னா இறைவன் அப்படிதான் சொல்றார், நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் அர்ச்சனை பாட்டேயாகும் அப்படிங்கிற பாட்டு தான். அர்ச்சனை என்று சொல்வதே பாட்டு தான். அப்படி இறைவன் அடியெடுத்து கொடுத்த முதல் இடம் திருமுறைகள்ல வந்து நமக்கு அந்த இடம் தான். அதற்கடுத்து திருவாரூர்ல அடியார்களை பற்றி பாடுவதற்கு அங்கு சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியன் என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்கிறார். தன்னை பற்றி பாடுவதற்கு அங்க என்ன சொல்றாங்க, சொற்றமிழ் பாடுகின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா இதே அடியார்களை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது திருத்தொண்ட தொகை எடுத்துக் கொடுக்கிற பொழுது என்ன சொன்னார்னா, நீதியால் அவர்கள் நம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடுனால் போற அப்படின்னா பாருங்க. அடியார்களை பற்றி பாடுறப்ப ஏதாவது தப்பு வந்துடக்கூடாதான். பெருமானே சொல்றார் கோதிலா வாய்மையாலே. அப்ப என்ன சொல்றாரு, நிறை சொல் மாலை அப்படின்னார். இதை சொற்றமிழ் அப்படிங்கிறார். தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடு. ரொம்ப எளிமையா சொல்றார். ஆனா திருவாரூர் அடியார்களை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடல் அண்ணல் போறேன் சொன்ன உடனே சுந்தரர் பாடல. அவர் என்ன சொல்ற, யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன், பாடும் பரிசனுக்கு நீங்கள் அருள வேண்டும் சொன்னதுக்கு பிறகுதான் தொல்லைமால் வர. அப்பதான் வந்து தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியன் என்று சொல்லி இறைவனை அடியெடுத்து கொடுக்கிறார். இரண்டாவது இடம் அங்க. மூன்றாவது இடம் எல்லாத்துக்கும் தெரியும். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் பாடுகின்ற பொழுது தில்லையம்பதியில உலகலாம் என்று சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு அடியெடுத்து கொடுத்தார் நம்முடைய கூத்த பெருமான். இந்த மூன்று இடங்கள்ல பார்த்தோம்னா, ஒரு இடம் தன்னை பற்றி பாடுவதற்கு, அப்புறம் ரெண்டு இடம் யாருன்னா அடியார்களை பற்றி பாடுவதற்கு. இறைவன் தன்னை பற்றி பாடுவதற்கு கூட ஒரு இடத்துலதான் அடியெடுத்து கொடுத்தார். ஆனா அடியார்களை பற்றி பாடுவதற்கு இரண்டு இடங்கள் அடியெடுத்து கொடுத்திருக்கிறார். அதுலயே நமக்கு அடியாருடைய பெருமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாம. அப்புறம் 12 திருமுறைகள்ல இந்த திருமுறை அப்படிங்கிற சொல்ல எங்க வருது அப்படின்னா ஒரு 3 இடத்துல வருதுங்க. 12 திருமுறைகள்ல திருமுறை அப்படிங்கிற சொல்லாட்சி வரக்கூடியது 3 இடம். எங்க அப்படின்னா திருமந்திரத்துல முதல்ல வருது. ஏடங்கை நங்கை என்று சொல்லக்கூடிய பாட்டு. ஏடங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி வேடம் படியும் விரும்பும் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் என்று சொல்லி திருமூலர் சொல்றாரு. அதான் முதல் இடம். அதற்கு அடுத்தது இரண்டாவது எங்க வருது அப்படின்னா கணநாதருடைய புராணத்துல வருது. திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்க சொல்றார். இன்னொரு இடத்துல வருது ஞானசம்பந்த பெருமான் அந்த அனல்வாதம் செய்கின்ற பொழுது அந்த பதிகத்தை பச்சை பதிகம் என்று சொல்லக்கூடிய போகமார்த்த பொன்முளையால் பதிகத்தில் தீல நெருப்பில விடுகின்ற பொழுது அங்க திருமுறை என்று சொல்லி நீற்று வன்கையால் போற்றும் திருமுறை என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்க சொல்றார். ஆமா, அப்ப 3 இடங்கள்ல 12 திருமுறைகள்ல 3 இடங்கள்ல திருமுறை என்ற சொல்லாட்சி இருக்குது என்று சொல்லி, இதுல 12 திருமுறைகள்ல 27 ஆசிரியர் பெருமக்கள் பாடியிருந்தாலும் கூட நமக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னா மூவர் முதலிகள் பாடியதுதான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அதுல நம்ம திருவாசக பாடல் பண்றதை கூட பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எடுத்துக்கிறது இல்லை. அது திருவாசக பாடல் பெற்ற ஸ்தலம் தனியா நாம் எடுத்துக்கிறோம். ஆனா மூவர் முதலிகள் பாடியது ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள், இவங்க பாடியதுதான் நமக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று சொல்லியும், இப்ப அந்த ஸ்தலத்துக்கு போக முடியல அப்படின்னா ஊர் தொகை, அப்புறம் சேத்திர கோவை, அப்புறம் அடைவு திருத்தாண்டகம், இப்படி எல்லாம் நாவுக்கரசு பெருமான் பாடியிருக்கிறார். அதுல எல்லாம் மற்ற தலங்களை எல்லாம் இந்த 275 இந்த 2-3 பதிகத்திலே வந்துடும், ஊர் தொகையில வரும். அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமிகளும் ஊர் தொகை பாடியிருக்கிறார். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் இந்த 3 பதிகம் இருக்கு. அதே சேத்திர கோவை, அடைவு திருத்தாண்டகம், இதுல எல்லாம் பல்வேறு தலங்களை வைத்து பாடியிருக்கிறார். இப்போ நமக்கு முதல் முறையாக நாம இந்த தலங்கள் பட்டியலில் தகட்டூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை நம்ம சிந்திக்கிறோம். தகட்டூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலம் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலம். தகட்டூர் என்று சொல்லுவது அதாவது பைரவநாத சாமி திருக்கோயில் என்று சொல்லி ஒரு தேவார வைப்பு ஸ்தலமாக வைத்து போற்றப்படுவது. இந்த ஸ்தலத்துல சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியிருக்கிறார். ஊர் தொகையில அவர் சுந்தர நம்பிகளுடைய தேவாரத்துல 7ஆம் திருமுறையில 12வது திருப்பதிகம் ஊர் தொகை என்று சொல்லக்கூடியது. அந்த பதிகத்துல வைத்து போட்டிருக்கிறார். அதுல ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிலதெல்லாம் எப்படின்னா ஸ்தல புராணம் அப்படிங்கிறது நம்ம
கருத்துக்கு மாறுபட்டும் கூட இருக்கும். இந்த ஸ்தலம் அப்படிதான். மூலவராக எங்க போனாலும் சாமி தான் இருக்கணும் இல்லைங்களா? ஆனா இங்க பைரவர் தான் மூலவராக இருக்கிறார். அது ஒரு சில இடத்துல இருக்கு. கர்நாடக மாநிலத்தில் ஆதிசுஞ்சனகிரின்னு ஒரு இடம் இருக்குங்க. ரொம்ப பெரிய சாமியார், அவங்க தான் பெரிய மடம். அங்கே இப்போ நம்ம எப்படி திருவாவடுதுறை தர்மபுரம்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி ஆதிசுஞ்சனகிரி என்று சொல்லி நம்ம மகாலய கவுண்டர் அங்கே தான் போவார். ஆதிசுஞ்சனகிரி சாமி கிட்ட தான் போவார். அங்கே வந்து காலபைரவர் தான் மூலவருங்க. காலபைரவருக்கு 5 கோடி, அந்த நான் சொல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே 5 கோடியில் அவங்க ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. அடியே நாங்கள் போயிருக்கிறேன். இப்படி சில இடங்கள்ல காலபைரவர் வந்து மூலமூர்த்தியாக வைத்து நமக்கு வழிபாடு செய்திருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த கோயில் வந்து அந்த காலபைரவர் தான் வந்து பைரவநாத சுவாமி என்று சொல்லி மூலவராக இருக்கக்கூடிய அந்த ஊர் தகட்டூர் என்று சொல்லுவது. இந்த தலத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னா, தாரகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன், அவனுக்கு வந்து அவன் என்ன ஒரு பெருமாண்ட வரம் வேண்டுகிறான்னா தனக்கு பெண்ணை தவிர வேற யாராலும் மரணம் வரக்கூடாது என்று சொல்லி வேண்டான். அவன் எனக்கு ஒரு மரணம் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் மூலமாகத்தான் வரணும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது, அப்ப வந்து அந்த அசுரனுடைய கொடுமை தாங்காம எல்லாரும் பெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்ப பெருமான் என்ன செய்யறாருன்னா, அந்த விச காலத்தில் அதாவது கண்டத்திலிருந்து பார்வதி தேவியை வந்து ஒரு பெண் வடிவத்தை உருவாக்க அவரே வந்து காளின்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்ம அந்த காளிங்கிறது அந்த அசுரனை அழிப்பதற்காக இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான். அந்த காளி என்று சொல்லி அந்த பெண்ணை அந்த ஒரு உமையம்மையனுடைய ஒரு வடிவத்தை கொடுத்து அந்த காளி தேவி மூலமாக தாரகாசுரனை வதம் செய்து அந்த அசுரனை வதம் செய்ததுனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப உக்கரமாயிடுறாங்க. அப்படி அந்த உக்கரத்தன்மை நீங்குவதற்காக அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, உக்கரம் தனியாத போது அம்மா பெருமான் என்ன செய்யறாருன்னா அந்த காளியை குழந்தையாக மாற்றி பெருமான் தன்னுடைய உடம்புக்குள்ள புகுந்து அது 8 குழந்தைகளாக அதை வெளிவர செய்ததாக, அந்த 8 குழந்தைகளும் சேர்ந்ததுதான் அட்ட பைரவர் என்று சொல்லக்கூடிய பைரவமூர்த்தி. ஆமா, ஒரு கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா 8 பைரவர் இருக்கும். இங்க ஆரகனூர் அப்படின்னு சொல்லி பெரம்பலூர் போற வழியில் ஒரு கோயில் இருக்கு. அதுல வந்து சுதையில இருக்கு 8 பைரவர் இருக்கு. அதே மாதிரி சீர்காழியில் இருக்கு. நீங்க அதை பார்க்கணும். சீர்காழியில வெள்ளிக்கிழமை நாள் இரவு 10 மணிக்கு போனீங்கன்னா அட்டபைரவர் பூஜை நடக்கும். அது வந்து இது கழுத்திருமேனிலேயே இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. அந்த பூஜை முடிஞ்சுதான் கோயில் சாத்தம் 12 மணிக்கு பக்கமா ஆயிரும். அதனால சீர்காழியில வந்து அது ரொம்ப முக்கியமா இருக்கு. 8 பைரவரும் அங்க நமக்கு திருமேனியிலாவே தனி கோயிலாவே இருக்கு சீர்காழி என்பதில். இப்படி வந்து அந்த 8 பைரவர் அப்படிங்கிறது வந்து 8 குழந்தைகளாக வெளிவந்தது தான் அப்படி பைரவராக வைத்துக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இதுல வந்து நமக்கு தலபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது காசியிலிருந்து வந்த பைரவர்னு சொல்றாங்க. எப்படின்னா, லங்கையில வந்து ராவணனை வதம் செய்து வந்ததுக்கு பிறகு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக ராமேஸ்வரத்துல கோயில் இருக்கின்றார் இல்லைங்களா? மால் செய்த கோயில் அப்படின்னு சொல்லி நமக்கு திருமுறைகள்ல வரும். திருமால் செய்த கோயில் என்று சொல்லி அது பூசை பண்றதுக்கு சிவலிங்க திருமேனி வேணும். அப்ப அனுமன் வந்து கைலாயம் போயிட்டு வருகின்ற பொழுது, கைலாயம் போய் சிவலிங்க திருமேனி எடுத்துட்டு வருகின்ற பொழுது, அப்ப கூடவே இந்த காசி போய் திருமேனி எடுத்துட்டு வருகின்ற பொழுது காசியில் இருக்கக்கூடிய பைரவர் கூட வந்ததாகவும், அந்த பைரவர் வந்து இங்க இந்த தலத்துக்கு வந்தோம்னா நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும், அதுதான் இந்த பைரவ மூர்த்தி என்று சொல்லியும் ஒரு ஸ்தலபுராணம் சொல்லப்படுது. அதனால ஸ்தலபுராணம் அப்படிங்கிறது இது என்னன்னா கரண பரம்பரை செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வரலாறு பெரிய புராணத்துல ஏதாவது இருக்கா அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. இது அதாவது செவிவெளி செய்திகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரிதான் இருக்கும். இப்ப அந்த பைரவர் தான் இது அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி வரும், அப்ப காசியில பைரவர் இல்லையா அப்படின்னு வரும். அதனால அந்த மாதிரி கேள்விகளை நம்ம போக முடியாதுங்க. அதனால அந்த மாதிரி ஒரு வரலாறும் இதுக்கு உண்டு என்று சொல்லி, அப்படி ஆலய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இயந்திர முறை அப்படின்னு சொல்லி இதுக்கு பேருங்க. தகடு அப்படின்னா எந்திரம் தானே, அந்த தகடு அப்படிங்கிறது எந்திரம். அதனால இயந்திர முறை என்று சொல்லி ஒரு பெயர் உண்டு வடமொழியில. அதே மாதிரி கோயில் மகாமண்டபத்தில் வந்து பஞ்சாட்சர எந்திரம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோயிலுடைய மகாமண்டபத்தில் பஞ்சாட்சர எந்திரம் இருக்கு. அந்த எந்திரத்துல 5 எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு என்று சொல்றாங்க. அதன் காரணமே இதுக்கு வந்து தகட்டூர் என்று சொல்லி பெயர் காரணம் வந்தது என்று சொல்றாங்க.
உட்பிரகாரத்துல வந்து மூலஸ்தானத்துல பைரவர் வீற்றிருக்க கருவறைக்கு பின்புறத்துல சிவபெருமானுடைய சிவலோகநாதர் என்று சொல்லி ஒரு பெயர்ல ஒரு கோயில் இருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க. மொத்தத்துல நம்ம மூலவருக்கும் பின்புறமாகத்தான் சிவலோகநாதர் கோயில் இருக்கு என்று சொல்லி சொல்றாங்க. அம்மா பேர் வந்து சிவகாம சுந்தரி என்று சொல்லியும் இது இந்த மாதிரி முக்கியமான திருவிழாக்கள் எல்லாம் அங்க நிறைய நடைபெறுகிறது. வழிபாட்டு முறைகள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடுகள் அங்கு நடக்கிறதாகவும் 10 நாட்கள் அங்கு பிரம்மோற்சவம் நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமியில பைரவ அஷ்டமி என்று சொல்லி எல்லா கோயிலும் இப்போ அஷ்டமிக்கு பைரவர் பூஜை நடக்குது. அது மாதிரி அங்கேயும் சிறப்பாக நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்களில் அங்கு வந்து பைரவர் பூஜை மாலை 4:30 to 6 அந்த நேரத்தில் அந்த ராகு காலத்தில் நடக்கிறதாக பிரார்த்தனைகள் ரொம்ப நிறைய அங்கே நிறைவேறுவதாக நமக்கு தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து திருமண தடைகள் நீங்குவது, அதே மாதிரி கல்வி சிறக்க, தீராத நோய்கள், அப்புறம் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அது குணமாகிறதுக்கு, என்னுடைய எதிரிகள் பயம் நீங்குவதற்கு என்று சொல்லி பக்தர்களுக்கு வந்து பைரவருக்கு வஸ்திரங்கள் எல்லாம் சாத்தி சிறப்பு அபிஷேகங்கள் செய்து கொண்டு போனால் இதெல்லாம் நிவர்த்தி ஆகுது என்று சொல்லி நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இது தஞ்சாவூர் மாவட்டம், அதை முதல்ல சொன்ன மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது என்று சொல்லி அந்த பாடல்ல வந்து ஊர்த்தொகை நாட்டுத்தொகை பாடல்ல சொல்ற 7ஆம் திருமுறையில திரு நாட்டுத்தொகை என்று சொல்லக்கூடிய பாடல், அதாவது 12வது திருப்பதிகம். அதுல சொல்ற வீலக்காலனை கால்கொடு பாய்ந்த விலங்கலான் கோளை ஏறுவந்தான் இடம் கொண்டது கோவலூர் தாலையூர் தகட்டூர் தக்கலூர் தருமபுரம் வாழைகாய்க்கும் வளர்மருகல் நாட்டு மருகலே என்று சொல்லி அந்த அந்த கோயில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு பேர் மருகல் நாடு என்று சொல்லி அந்த மருகல் நாடு அதை என்ன சொல்றாரு அந்த பாடல்ல வீலக்காலனை கால்கொடு பெருமான் கூற்றுவனை காலால் உதைத்து அவர் என்ன சொல்றாரு வாய்ந்த விலங்கலான் அப்படி கூற்றுவனை காலால் உதைத்த கைலாயநாதன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்று சொல்லி அவர் எப்படிப்பட்டவர்னா நடைநிற கோலை ஏறுவந்தான் இடம் கொண்டது அப்படின்னா கோலை ஏறுவந்தான் அப்படின்னா நடை நிரம்பாத ஒரு இடபத்தின் மீது ஏறி வரக்கூடியவன் என்று சொல்லி பெருமான் வந்து பெருமான் வரக்கூடிய வாகனம் விடையில தான் வர்றாரு. ஆனா திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்றார், இதுல திருச்சாலல்ல சொல்றாரு சாமி ஏறி வர்றதுக்கு யானை இருக்கு, குதிரை இருக்கு, அது போக தேர் இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது விடையில தான் வரணுமா? அந்த திருச்சாலல்ல சொல்றாங்க பாருங்க, கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாது இடபமுகந்து ஏறியவாறு எனக்கரிய எம்பேடி. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா தடமதில்கள் அவை மூன்றும் தளலரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலனம் அப்படின்னா திருமாலே எப்படி இருக்கிறார் அப்படின்னா பெருமானை தாங்கக்கூடிய விடையாக இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு சொல்றாரு. இந்த இடத்துல வந்து அத கூலை ஏறுவந்தான் இடம் கொண்டது. அப்படி யானையில வரக்கூடிய பெருமான், பெரிய குதிரையில வரக்கூடிய பெருமான், இல்ல அதை விட்டா தேர்ல வரக்கூடிய பெருமான், அவ்வளவு சிறப்புடைய பெருமான் நமக்காக அருள் செய்வதற்காக விடை மீது ஏறி வருகிறார் என்று சொல்லி இந்த பாடல்ல சொல்றார். அது நமக்கு சொல்லுவாங்க. திருச்சிராப்பள்ளி ராகவன் ஐயா அத்தனை பேருக்கு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும். அவர் மாதிரி பெரிய புராணம் படிச்சவங்க, திருமுறை படிச்சவங்க எனக்கு தெரியும் யாருமே இல்லைங்க. 4286 பாடலும் உரையோட மனப்பாடங்கிறத விட சிவக்கோடைய உரையோட மனப்பாடம். நாமெல்லாம் அதுல ஒரு சும்மா ஒரு தூசி தான். ஆமா, அந்த அளவுக்கு ஒரு உரைப்புடையவர். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கோயில் சாமியை வந்து கோயில்ல பார்த்தா ஒரு புண்ணியம், அப்புறம் ஊருக்குள்ள திருவீதி உலா வருகின்ற பொழுது பார்க்கிற பொழுது ஒரு புண்ணியம், அதை விட கொஞ்சம் கூடுதல். ஆனா தேர்ல வர பொழுது பார்த்தா கோடி புண்ணியம் அப்படிங்கிறார். அதனால சாமியை நீங்க எங்க பார்க்கணும்னா, சாமி வந்து தேர்ல வராருன்னா நம்ம எல்லாரும் எங்க இருக்கணும்? கண்டிப்பா தேர்ல தான் இருக்கும். ஏன்னா இறைவன் நமக்கு அருள் செய்வதற்காக வீதி தோறும் வராரு. வீதி விடங்க பெருமான் எதுக்கு வர்றாரு அப்படின்னா நம்ம அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக வர்றாரு. அதான் தேரில் வரக்கூடிய அந்த காட்சி அவ்வளவு சிறப்பான காட்சி. அதான் ஆலித்தேர் வித்தகனே நான் கண்டது ஆரூர் என்று சொல்லி நமக்கு திருமுறைகள் சொல்லுதுங்க. இப்படி இதுல வந்து கூலை ஏறுவும் தான் இடம் கொண்டது கோவலூர், தாலையூர், தகட்டூர், அப்புறம் தக்கலூர், தருமபுரம் வாழைகாய்க்கும் வளர்மருகல் நாட்டு மருகலே என்று சொல்லி அப்படிப்பட்ட பெருமான் இடம் கொண்டு வீட்டிருக்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயம் எல்லாம் சொல்றாரு திருக்கோவலூர், அப்புறம் தாலையூர், தகட்டூர், தக்கலூர், தருமபுரம் என்று சொல்லி மருகல் நாட்டு மருகலே என்று சொல்லி இந்த பாடல்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி இந்த தகட்டூர் என்று சொல்லுவது
மூலவராக இருப்பது பைரவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் தான் மூலவர். அது எந்த யாதொரு தெய்வம் கொண்டீர் தெய்வமாகி மாதொரு பாகனார் தாமே வருவர். அப்போ அங்க போய் நம்ம ஒரு வேளை அந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யறோட சாமி தான் அங்க இருக்கிற மாதிரி, பைரவராக இறைவன் தான் இருக்கிற மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும். அப்ப சாமியை நம்ம 2வது இடத்துக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது நம்ம சைவத்துல இல்லை, நம்ம சித்தாந்த சைவத்துல இல்லை. அதனால அதுவும் வையாபுரியார் சொல்வாருங்க, என்ன சொல்றாருன்னா, தில்லை பதிகத்துல அப்பர் சாமிகள் சொல்றார், அரியானை அந்தனர்தன் சிந்தையானை அருமுறையின் அகத்தானை அனுவையாக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோனை மற்றறியானை நான்முகனை கடலை காற்றை கடைகரை குளவரை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியோரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளேங்கிறார். அதை அருந்துணைதம் அடியாத மன்னல் நீக்கும் பாட்டில் என்ன சொல்றாருன்னா, பொது நீக்கி தடைநிலைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணை அப்படின்னாரு. ஐயா சொல்லுவாரு, இதான் வகுப்புல ஒரு கோயிலுக்குள்ள போறோம், ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் இருப்பாரு, அப்புறம் சாஸ்தா ஒரு பக்கம் இருப்பாரு, அப்புறம் தட்சிணாமூர்த்தி இருப்பார். அப்படி எல்லா கடவுளையும் வழிபாடு பண்ணிட்டு உள்ள போனா சாமி இருப்பாரு. சரி, இது மாதிரி தான் அதுவும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யக்கூடாது. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் சிவபெருமான், அவர் தான் உயர்ந்த கடவுள், அவருக்கு அடுத்ததான் இவங்க எல்லாருக்கும் சொல்லி வழிபாடு செய்யணுமா. அதான் சொல்றார், பொது நீக்கி தனை நினைய வல்லவருக்கு என்றும் பெருந்துணைன்னார். எப்ப சாமி நமக்கு பெருந்துணையா இருப்பார் அப்படின்னா, இதை எல்லாத்தை விட பரம்பொருள் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி யார் ஒரு வழிபாடு செய்கின்றார்களோ அவைகளுக்கு சாமி பெருந்துணையா இருப்பார். அதான் பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாதானே. அப்ப என்ன நீங்க பைரவரை, அதாவதுங்க கலெக்டர் அப்படின்னா அவர் ஆர்டிஓ ஆபீஸ்க்கு வந்தாலும் அவர் தான் கலெக்டர், அவர் தாலுகா ஆபீஸுக்கு வந்தாலும் அவர் தான் கலெக்டர், எங்க போனாலும் கலெக்டர் தான். கோயில் பைரவர் கோயிலா இருக்கலாம், ஆனா சாமி அங்க வந்தாச்சுன்னா அவர் தான் பெரியவர். அதனால சிவலோகம் அங்க இருக்கக்கூடிய பெருமானுடைய திருப்பெயர் சிவலோகநாதர் என்று சொல்லியும், அம்மா பேரு சிவகாம சுந்தரி என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. இது தகட்டூர் என்று சொல்லக்கூடியது. அடுத்து நல்லக்குடி என்று சொல்லக்கூடிய தலம். 2வதாக திரு நல்லக்குடி என்று சொல்லக்கூடியது. இந்த நல்லக்குடி என்று சொல்லுவது அப்பர் சாமிகளுடைய 6ஆம் திருமுறையில வைத்து போற்றக்கூடியது. இது திரு பூந்துருத்தியினுடைய அடைவு திருத்தாண்டகத்துல 3வது பாடலை வச்சு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இது இறைவருடைய திருப்பெயர் ஆலந்துரை அப்பர். அம்மாவுடைய திருப்பெயர் குயிலாடு நாயகி என்று சொல்லி, குயிலாண்ட நாயகி என்று சொல்லி சொல்லுவது. முக்கிய திருவிழாக்கள் அந்த ஊரில் தலத்தில் மகா சிவராத்திரி, பிரதோஷ வழிபாடுகள், இப்படி எல்லாம் முக்கியமான வழிபாடுகளாக நடக்கக்கூடியது என்று சொல்லியும், கோயில் அமைப்பது எப்படி இருக்குன்னா, அதாவது முன் மண்டபத்தில் நுழைந்தவுடன் விநாயகர் பெருமான், அப்புறம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய பெருமான், இப்படி எல்லாம் இருக்கக்கூடியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயில் இந்த நல்லத்துக்குடி என்று சொல்லக்கூடிய நல்லக்குடி என்று சொல்லக்கூடியதும் அப்படியும் சொல்லுவாங்க. இதுல மயிலாடுதுறை சந்திப்பு நிலையத்திலிருந்து மாற்று பேருந்து வழியாக செல்லலாம் என்று சொல்லி குறிப்பு. இதனுடைய தலபுராணத்துல என்ன சொல்ற, சூரிய பகவான் வழிபட்ட தலம் என்று சொல்லி போற்றப்படுகிறது. சூரியன் தன்னுடைய அந்த பெருமான் வழிபாடு செய்து தன் ஒளிமங்கிய காலகட்டத்தில், சூரியன் அங்கே ஒளிமங்குச்சான், பெருமானுக்கெல்லாம் ஒளிப்பொருள்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கிறது யாருன்னா சிவபெருமான் தாங்க. அவன் 3 ஒளிப்பொருள் இருக்குது இல்லையா, சூரியன் சந்திரன் அக்னி, இது எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கக்கூடியது யாருன்னா சிவபெருமான் தான். சாமி ஒளி கொடுத்தா தான் அது ஒளிர முடியும் இல்லைங்களா. அந்த சூரியன் ஒளி மங்கிய ஒரு காலத்துல சூரியன் இங்க இந்த இடத்துல தவம் செஞ்சதாகவும், இந்த நல்லக்குடியில தவம் செய்ததாகவும், அதற்கு பிறகு தன்னுடைய பழைய பிரகாசத்தை சூரியன் பெற்றான் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேரு சூரிய புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய தீர்த்தம். இது பெயர் காரணம் ஆலந்துரை அப்பர் என்ற, ஆலந்துரை என்ற பெயர் அம்பாளுடைய திருநாமம் குயிலாடு நாயகி என்று சொல்லி அம்பாளுடைய திருப்பெயர் என்று சொல்லியும், இது எந்த தேவாரத்தில் வருது அப்படின்னா 71வது பதிகத்துல அப்பர் சாமிகளுடைய திரு பூந்துருத்தி திருத்தாண்டகத்துல அடைவு திருத்தாண்டகத்துல வரக்கூடிய 3வது பாட்டு, அடைவு திருத்தாண்டகத்துல 3வது பாட்டுல வருதுங்க. அம்மா இந்த தலத்தை எல்லாம் வழிபாடு செய்தா நம்முடைய துன்பம் போகும் என்று சொல்லி நமக்கு அப்பர் சாமிகள் இதுல பாடல் முழுவதுமே பாருங்க, ஒவ்வொரு ஊருக்கும் குடி குடி குடினே வருது.
இதுக்கு பேர் நல்லக்குடியா, இந்த ஊருக்கு பேரு நல்குடி மேல் விடையுயர்த்த நம்பன் செம்பங்குடி நல்லக்குடி நலி நாட்டியத்தான்குடி. நாட்டியத்தான்குடிங்கிறது திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடியது. நம்முடைய ஒரு கோட்புலி நாயனாருடைய அவதார ஸ்தலம். சிங்கடி வனப்பகை சிங்கடியினுடைய அப்பா கோட்புலி நாயனார் அவதரித்தது. சுந்தரமூர்த்தி சாமிகளையே குருநாதராக கொண்டவர் கோட்புலி நாயனார். அந்த ஊர் நாட்டியத்தான்குடி சொல்றாரு. கற்குடி, அப்புறம் சொல்றாரு தென்கழக்குடி, செங்காட்டங்குடி, கருத்திட்டைக்குடி, கடையக்குடி, காணுங்கால் விற்குடி, வேள்விக்குடி, வேட்டக்குடி, வேதிக்குடி, மானிக்குடி, விடைவாய்க்குடி, புற்குடி, மாகுடி, தேவன்குடி, நீலக்குடி, புதுக்குடியும் போன்ற இடப்போகும் என்றே. இந்த தலங்களை எல்லாம் வழிபாடு செஞ்சா நம்முடைய துன்பம் நீங்கும் என்று சொல்லி எல்லாமே குடினே வரும். இதே மாதிரி 2-3 திருத்தாண்டங்க வருது, ஊருனே வரும். அது மாதிரி அப்பர் சாமிகள் எடுத்தாருன்னா அது எல்லா தலத்தையும் ஒரே மாதிரி இந்த ஊர் தொகை இந்த இதுல வைப்பு ஸ்தலங்கள்ல அடைவு திருத்தாண்டகத்தில் போட்டியிருக்கிறார். நல்குடி மேல் விடையுயர்த்த நம்பன் செம்பங்குடி அப்படின்னு ஆரம்பிச்சு இதுல கடைசி புதுக்குடி என்று இது வரைக்கும் முடிக்கிறார். பாடல் முழுவதுமே குடி என்று சொல்லி அருளப்பட்டிருக்கிறது. இந்த நல்லக்குடி என்று சொல்லக்கூடிய இந்த கோயில் என்னன்னா, சூரியன் தன்னுடைய ஒளி மங்கிய காலத்துல மீண்டும் அந்த பிரகாசத்தை பெற்றது இந்த நல்லக்குடி பெருமானை வழிபாடு செய்து என்று சொல்லி நமக்கு நம்முடைய தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த திருத்தலம் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் கூட நல்லாற்றூர் என்று சொல்லக்கூடியது. எங்களுக்கெல்லாம் நல்லாத்தூர்னா யார் நினைவுக்கு வருவாங்கன்னா எங்க வையாபுரியார் தான் நினைவுக்கு வருவார். அந்த நல்லாத்தூர் வேற, இது வேற. ஆமா, வையாபுரியாருடைய நல்லாத்தூர் விழுப்புரத்துக்கு இருக்கக்கூடியது. பாண்டிச்சேரிக்கு விழுப்புரத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய நல்லாத்தூர். அதுதான் ஐயா அவதாரமான ஊருங்க. ஆமா, அங்கிருந்து இங்க நம்ம எல்லாம் ஓய்வடைனதுக்காக நம்ம கொங்கு நாட்டுக்கு நம்ம செஞ்ச புண்ணியம். அவர் அங்கேயே இருந்திருந்தாருன்னா அந்த மாதிரி ஒரு மகானை நம்ம பார்த்துருக்க முடியுமா என்ன? சென்னை பையாவுக்கு ஆசிரியர் தான் நினைச்சு பாருங்களேன். சென்னை பையாவுக்கு ஆசிரியர்னா அவர் நல்லாத்தூருங்க. நல்லாத்தூர் அவர் அவதாரமானது. நல்லாத்தூர் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சிவபிரகாஷ் சுவாமிகள் அடைக்கலமானது. அங்க நான்மணிமலை ஆசிரியர் சிவபிரகாஷ் சுவாமிகள் ஜீவசமாதி அங்கதான் இருக்கு. அடியன் வருஷம் நாங்க ஈரோடு இதுல ஐயாவுடைய குரு பூஜை அங்கதான் போய் செய்யறோம். வருஷம் போறோம். வருஷம் நல்லாத்தூர் போய் அந்த கார்த்திகை மாசம் ஐயாவுடைய திதி வரும். அந்த திதியில அங்க போய் நாங்க சும்மா ஒரு வழிபாடு எல்லாம் செய்துட்டு ஒரு 30 பேர் போவோம். அவ்வளவுதான், அதிகமாலாம் யாரும் வரமாட்டாங்க. 30 பேர் போவோம், வழிபாடு செஞ்சுட்டு வருவோம். ஒரு முறை ஐயா சொல்லியிருந்தாரு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நினைவாற்றல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே இரவு ஒரு நாள் அங்கே தங்கியிருந்தேன். நாங்கள் அங்கே ஒரு அறை இருக்குது, அதில் தங்கிட்டு அங்கேயே சிவ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இரவு இருந்துட்டு வந்தோம். நம்ம ஐயா சொன்னதுனால இன்னைக்கும் பள்ளிக்கூடத்து குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போகிற பொழுது அந்த கோயிலை வளமாக அந்த ஜீவசமாதியில் வணங்கிட்டு தான் போகுதுங்க. நல்ல படிப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அந்த நல்லாத்தூர் வேற. இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய, ஏன்னா நல்லாத்தூர் வந்ததுனால அதையும் நம்ம அங்கேயும் ஒரு பழமையான சிவாலயம் இருக்கு. கிபி 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சிவாலயம் அங்கே இருக்கு. அருமையான கோயில். அந்த சிவபிரகாஷ் சாமிகளுடைய இதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. இந்த நல்லாத்தூர் என்று சொல்லுவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் முத்தாலம் என்று சொல்லக்கூடிய வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது. திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய ஒரு பதி நல்லாத்தூர் என்று சொல்லுவது. நல்லாவூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் சாமிகள் தன்னுடைய சேத்திர கோவையில திருத்தாண்டகத்தில் பாடியிருக்கிறாங்க. ஆலயத்தினுடைய முக்கியமான விவரங்கள் அப்படின்னா, மூலவர் பசுபதீஸ்வரர், அம்பாளுடைய திருப்பெயர் சவுந்தரநாயகி, மங்களநாயகி என்று சொல்லக்கூடியது. தல தீர்த்தம் ஈசானிய தீர்த்தம் என்று சொல்லி, தல விருட்சம் வில்வமரம் என்று சொல்லியும் சொல்றார். தலபுராண வரலாறு என்னன்னா, பசுபதி என்ற திருநாமத்திற்கு பசுபதினா உயிர்களுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சிவபெருமான் தான் பசுபதி இல்லைங்களா, பசுபதிநாதன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்படி பொதுவான பொருள் என்றாலே தலத்தில் அக்னி பகவான் காமதேனு போன்ற தெய்வீக பசுக்கள் மற்றும் முனிவர்கள் பூசித்து பேறு பெற்றதாக சொல்லப்படுகிறது. அக்னி பகவான், அதே மாதிரி காமதேனு என்று சொன்ன பசு அங்கு வழிபாடு செய்து பேறு பெற்றதாக நமக்கு தல வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அதாவது துன்பங்களை நீக்கக்கூடிய ஒரு தலம் என்று சொல்றாருங்க. இது இன்னொன்னு என்னன்னா, சிவபெருமானும் விஷ்ணுவும் ரெண்டும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு தலங்கள். ஒரு சில தலங்கள் அந்த மாதிரி இருக்கு. எங்க பவானி திருத்தலத்தில் அப்படிதான் இருக்கு இல்லைங்களா. சாமி இருக்கிறாரு, அதே மாதிரி விஷ்ணுவனுடைய கோயிலும் நல்ல பிரபலமா இருக்கு. ஆனா
எங்க தலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுக்கு என்ன சிறப்புனா, சிவபெருமான வழிபாடு செஞ்சாராம். ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், பொய்யா மறையானும் பூமி அளந்தாலும் போற்ற மன்னி அப்படின்னு 2 பேரும் வழிபாடு செய்திருக்கிறாங்க. ஆமா, மையார் மணிமண்டலங்கிற பாடல்ல சொல்றாருங்க, பொய்யா மறையான் யாரு? பிரம்மன். பூமி அளந்தான் யாரு? விஷ்ணு. 2 பேரும் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்களா நனாவுல. அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. இதே மாதிரி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெருமாள் என்னன்னா, அவருடைய கைக்கு பக்கத்திலேயே படுத்த இதுதானே ஒரு என்ன சொல்றது, சைன கோலத்துல சாமி இருப்பார் திருமால். அப்படி திருமாலுக்கு கைக்கு பக்கத்தால, வலது கைக்கு பக்கத்தால பாத்தீங்கன்னா சிவலிங்க திருமேனி இருக்கும். பூசை கோலங்க அதெல்லாம் நம்ம வணங்கலாம். ஏன்னா நமக்கு யாராவது இந்த பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவங்களை நம்ம வணங்கலாம். அங்க அந்த கோலத்தில் இருப்பார். நெல்லையில மட்டும் நெல்லையப்பர் கோயிலுக்கு அடுத்ததே திருமால். ஐயரை என்ன சொல்லுவார்னா, அங்க போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். சாமியினுடைய வலது கைக்கு பக்கத்திலேயே சிவலிங்க திருமேனி இருக்கும். பூசை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி சில இடங்கள்ல திருமால் சிவபெருமானை பூசை செய்வது மாதிரி தான் இருக்கும். இங்க பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் சொல்ல நம்ம நனாவுல பொய்யா மறையான பூமி அளந்தாலும் போற்ற மன்னி என்று சொல்லி அங்க சொல்றார். இந்த கோயில் எப்படின்னா, அதாவது மூலவர் பசுபதீஸ்வரனுடைய கருவறைக்கு பின்புறத்துல ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் அப்புறம் மகாலட்சுமி அங்க சன்னதி இருக்குது என்று சொல்லி சிவாலயத்தில் பெருமாளும் எழுந்தருளி அருள்பாலிப்பதால் இது ஒரு சிறந்த ஹரிஹரன் வழிபாட்டு தலமாக, அந்த பக்கத்துல ஹரி அரண் 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு தலமாக வழிபாடு செய்யப்படுகிறது. ஆனா ஒரே ஒரு இது என்னன்னு கவனத்தில் நாம வச்சுக்கணும், ஹரி இருந்தாலும் சரி அரண் இருந்தாலும் சரி 2 ஒண்ணுன்னு மட்டும் நாம சொல்லிடக்கூடாது, தப்பு. ஏன்னா ஹரி சிவன் 2 ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. ஹரிதான் சிவன் தாங்க. ஹரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நம்ம அது சிவகுற்றம். நம்ம சிவனடியார்கள் அது மாதிரி சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் வழிபாடு செய்திருக்கிறார். அரியல்லாது தேவி இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கு அப்பர் சாமிகளுடைய தேவாரம். அரிய எப்படி வழிபாடு செய்யலாம்? உமையம்மையாக வைத்து வழிபாடு செய்யலாம். பெருமானுடைய ஒரு உமையம்மையாக வைத்து வழிபாடு செய்யலாம். அப்பர் சாமிகள் தேவாரத்தில் பாடி இருக்கிறார். நம்ம ஐயாட்ட அடியன் கேட்ட சந்தேகம், அது சென்னிப்பையாட்ட ஏதாவதுன்னா அவர்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேட்கறது. அவர் என்ன சொன்னார்னா, வேல்சாமி அது அரிய எப்படி வழிபாடு செய்யலாம்னா சக்தியா வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சான்று சொன்னார். ஐயாற்று தேவாரத்துல அப்பர் சாமிகள் பாடியிருக்கிறாரு, அரியல்லாத தேவி இல்லை ஐயன் ஐயாரனார் என்று சொல்லி. ஏன்னா ஐயா எதை சொன்னாலும் சான்றோட தான் சொல்லுவாங்க. பொய்யாவரியார் அதே மாதிரி தான், சான்று இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு கருத்தை சொன்னாங்கனாலும் இந்த நூல் இது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பெரியவங்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது. நம்ம வாட்டுக்கு ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு போகக்கூடாது. இந்த தலப்புராணம்லாம் நிறைய அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் நம்ம ஏற்றுதான் ஆகணும், வேற வழி இல்லை. யாரோ பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம அதை புறக்கணிக்கவும் முடியாது. நம்ம சைவ சித்தாந்த கொள்கைகளுக்கு கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் முரண்பட்டு வந்தாலும் கூட நமக்கு சித்தியார் சொன்னது மாதிரி தான், யாதொரு தெய்வம் கொண்டின தெய்வமாகின் மாதொருபாகனார் தாமே வருவர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி, இப்படி 2 பேரும் இருக்கக்கூடிய ஒரு தலம் இந்த திருத்தலம் என்று சொல்லி, அதாவது எனது ஒரு நல்லாற்றூர் என்று சொல்லுவது என்பதில் ஆலய அமைப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அதாவது கோயில் சிறியதான கோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு. நுழைவாயிலுடைய வலதுபுறத்தில் சனீஸ்வர பகவான் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறார். அவன் சனீஸ்வரருடைய கோயில் கிழக்கு நோக்கி இருக்கிறது. சில இடங்கள்ல தான் இருக்கும். அது இந்த கோயில அப்படி இருக்கிறது என்று சொல்லி, அதே நடராஜர், பைரவர், சூரியன், நால்வர், அப்புறம் நால்வர் பெருமக்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடியது என்று சொல்லி இந்த தலத்தினுடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பக்கத்தில் நீலக்குடி என்று சொல்லக்கூடிய தலம், திரு நீலக்குடி பாடல் பெற்ற ஸ்தலம், அதுவும் இந்த தலத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு தலம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எல்லாமே திருவாவடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. திருவாவடுதுறை நம்முடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் என்று சொல்லி, அடுத்து நாகநேச்சரம் என்று சொல்லக்கூடிய திருப்பதி. நாகநேச்சரம் என்று சொல்லுவது, இது நாகம் ஆதிசேடன் வழிபாடு செய்த ஒரு தலமாக வைத்து, அதான் நாகநேச்சரம், நாகேஸ்வரம், இதெல்லாம் எப்படின்னா பாம்பு வழிபாடு செய்த ஒரு தலமா இருக்கு. இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல கும்பகோணம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் வட்டத்துல திரு நீலக்குடி என்று சொல்லக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தலம் தான் இந்த தலம். காரைக்கால் செல்லும் வழியில கும்பகோணத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது நீலக்குடி. அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர்
நீலக்குடியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது இந்த திரு நாகநேசரம் என்று சொல்லுவது. இறைவனுடைய திருப்பெயர் நாகநாதர், நாகநாத சுவாமி. நம்மளது இங்க நாகநாத சாமி தானே? ஆமா, இங்க இருக்கக்கூடியது நாகநாத சுவாமி. அது நாக வழிபாட்டோடு நெருங்கிய தொடர்புடையது என்று சொல்றாங்க. அதுல ஒரு புராண கதை என்னன்னா, ஒரு முறை நாகனுடைய அரசன் யாருன்னா ஆதிசேடன் இல்லைங்களா? ஆதிசேடன் பூமியினுடைய பாரத்தை தாங்க முடியாம, அதாவது ஆதிசேடனுக்கு 1000 தலைங்க. ஆமா, 1000 தலையில ஒரு தலையில தாங்கிட்டு இருக்கிறான் அந்த பூமியை. ஆமா, 1000 தலையில ஒரு தலையில தாங்கிட்டு இருக்கிறான். அது 1000 நாவுள்ள ஆதிசேடனே சேக்கிழார் பெருமானுடைய இணை இல்லை அப்படின்னு சொல்லி உமாதி சிவாச்சாரியர் பாடியிருக்காரு. ஆமா, அந்த இதுல புராணத்துல பாடியிருக்கிறாருங்க. அதாவது என்னென்ன சொல்லுவார் அப்படின்னா, மகாபாரதம் பாடிய வேத வியாசரும் ஒப்பல்ல, சேக்கிழார் பெருமானுக்கு யாரெல்லாம் ஒப்பில்லை அப்படின்னு சொல்றாரு. வேத வியாழனும் ஒப்பல்ல, அப்புறம் பொதிகை மலையில் இருக்கக்கூடிய குருமுனி அகத்திய முனிவரும் ஒப்பல்ல, அப்புறம் வால்மீகி ராமாயணம் பாடிய வால்மீகியும் ஒப்பல்ல, 1000 நாவுள்ள ஆதிசேடனும் ஒப்பல்ல எங்கள் குன்றத்தூர் குருமுனிக்கு அப்படின்னு சொல்லி உமாதி சிவாச்சாரியர் பாடியிருக்கிறார். 1000 நாவுள்ள ஆதிசேடன் அப்படின்னா 1000 தலை இருக்கணும். 1000 தலை இருந்தா தான் 1000 நாவு இருக்கு. அதுல ஒரு தலையில தாங்கிட்டு இருக்கிறாரா இந்த பூமியை. நமக்கு அப்படிதான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட பூமியினுடைய பாரத்தை தாங்க முடியாம தன்னுடைய வலிமையெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. அப்படி குறைஞ்சதுக்கு பிறகு மீண்டும் அந்த முழு ஆற்றல் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தலத்துல வழிபாடு செய்ததாக நமக்கு தலபுராணம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அங்க சண்பக காடுகள் நிறைந்த இருந்த ஒரு இடத்துல அங்க ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஆதிசேடன் வழிபாடு செய்ததாகவும் இழந்த தன்னுடைய பலத்தை மீண்டும் அங்க பெற்றதாக நமக்கு தலபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏதோ அங்க இருக்கு இந்த நாகநேசரம் என்று சொல்லக்கூடிய கோயில்ல. அப்படி ஆதிசேவனுடைய தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் உமையம்மையோடு அங்க தோன்றி அவனுக்கு ஒரு பேராற்றலை கொடுத்ததாக நமக்கு தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஈசான மூர்த்தியை அருள்பாலித்ததால் நாகலேச்சரம் என்று சொல்லி அதுக்கு பெயர். நமக்கு என்ன வருதுன்னா நாகநேச்சரம் என்று சொல்லி வைப்பு தலங்கள் பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆதிசேடன் தன்னுடைய வலி குன்றிய காலத்துல அந்த பெருமானை வழிபாடு செய்து மீண்டும் தன்னுடைய பழைய அந்த வலிமையை பெற்றதாக தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்று சொல்லி, அதே மாதிரி இந்த தலத்தை சேத்திர கோவையில பாடப்பட்டிருக்கு. சேத்திர கோவையில இந்த தலம் பாடப்பட்டிருக்கு. இந்த தலத்தை திருப்பூந்துருத்தி பதிகத்துல தான், அடைவு திருத்தாண்டகத்துல தான் இதுவும் வருது. இந்த பாடல் முழுக்க சுரம் முதல்ல எப்படி நம்ம குடி குடியா இதுல சுரம் 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 எல்லா தளத்திலையும் சுரம்ங்கிறது வருங்க. அதான் சொல்றாரு, நாடகம் ஆடிடும் நந்திகேச்சுரம், மாகலேச்சுரம், நாகேச்சுரம், நாகலேச்சுரம், நன்கு ஆன கோடீச்சுரம், கொண்டீச்சுரம், திண்டீச்சுரம், குக்குடேச்சுரம், அக்கீச்சுரம், ஒருங்கால் ஆடகேச்சுரம், அகத்தீச்சுரம், அயனீச்சுரம், அத்தீச்சுரம், சித்தீச்சுரம், அம்தன் காணல், ஈடுதரை ராமேஸ்வரம் என்று ஏற்றி இறைவன் உரை சுரம்பலவும் இயம்புவோமே என்று சொல்லி பெருமாள் இருக்கக்கூடிய சுரம். இந்த கோயில் அப்படிங்கிறது இந்த இடத்துல சுரம் சுரம் சுரம்னு எல்லா கோயிலையும் சொல்லியிருக்கிறாருங்க. பாடல் முழுக்கவே இப்படி அமைய பெற்றிருக்கிறது. இந்த தலத்துக்கு பேரு நாகநேச்சரம் என்று சொல்லுவது. இதுல முக்கியமான சிறப்பு என்னன்னா, தன்னுடைய இழந்த பலத்தை ஆதிசேடன் மீண்டும் பெற்றதாக அங்கு பெருமானை வழிபாடு செய்து உமையம்மையோடு இறைவன் காட்சி கொடுத்து தன்னுடைய இழந்த பலத்தை மீண்டும் ஆதிசேடன் பெற்றதாக நமக்கு இந்த தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி, இது அம்மையுடைய பெயர் நாகாம்பிகை. அம்மையோட பெயர் நாகாம்பிகை அம்பாள். தீர்த்த நாக தீர்த்தம். அடுத்து நாங்கூர் என்று சொல்லக்கூடிய அந்த வைப்பு தலம் பற்றிய தகவல். இது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு சீர்காழிக்கு அருகில் அமைந்துள்ள திரு நாங்கூர் என்று சொல்லுவது என்று சொல்லி, இதுவும் அதே மாதிரிதான் சைவம் வைணவம் சங்கமிக்கும் ஒரு உன்னதமான வரலாற்று தலம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தேவார பாடல்களை தனிப்பதிகமாக பாடப்பெறாமல் இந்த மாதிரி பாடக்கூடியதான் இந்த மாதிரி தலங்கள் தேவார வைப்பு தலங்கள் என்று சொல்லுவது. சுந்தரமூர்த்தி சாமிகள் தன்னுடைய 7ஆம் திருமுறையில இந்த தலத்தினுடைய சிறப்பை வைப்பு தலமாக போட்டியிருக்கிறார். நாட்டு தொகை என்று சொல்லக்கூடிய அந்த 12வது திருப்பதிகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய மூலவர் பெயர் மதங்கீஸ்வரர் என்று சொல்லியும், சிவலிங்க திருமேனி மதங்கீஸ்வரர்
அம்பாள் பேரு மதங்கீஸ்வரி, ராஜ மாதங்கி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தல விருட்சம் வன்னிமரம். அப்புறம் தல தீர்த்தம் வந்து மதங்க தீர்த்தம், மணிகருணை ஆறு என்று சொல்லி நமக்கு குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து மதங்க மகரிஷியினுடைய ஒரு வரலாறு சிறப்பாக இந்த தலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மதங்க மகரிஷி என்று சொல்லி ஒருவர், பிரம்மாவனுடைய மகன். அவர் பிரம்மாவனுடைய மகனான மதங்க மகரிஷி ஒரு பிரளய காலத்திற்கு பிறகு இந்த தலத்திற்கு வந்து ரொம்ப கடுமையான ஒரு தவம் இருக்கிறார். அதாவது பிரம்மாவுடைய மகன் மதங்க மகரிஷி ஒரு பிரளய காலத்தில் வந்து தலத்தில் கடுமையான தவம் மேற்கொண்டு பெருமான் வந்து அவருடைய தவத்துக்கு வந்து இறங்கி வந்து அந்த மணிகருணை ஆற்றினுடைய ஒரு ஆற்றில் வந்து தாமரை மலரில் ஒரு பெண் குழந்தையை வந்து பெருமான் தோற்றுவிக்கிறார். இந்த மதங்க மகரிஷிக்கு அந்த குழந்தையை வந்து எடுத்து வளர்த்துறார். வளர்த்து அந்த குழந்தைக்கு மாதங்கி அப்படின்னு சொல்லி, குழந்தைகளுக்கு கூட மாதங்கின்னு பெயர் வைக்கிறாங்க. ராஜ மாதங்கின்னு கூட ஒரு எங்கள் ஊரில் ஒரு குழந்தை பேர் இருக்கு. ஆமாம், எனக்கு கூட அது சாமியினுடைய பேர்னு தெரியாது. இந்த தலத்தினுடைய அம்மா பேரு மாதங்கி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, ராஜ மாதங்கி. அப்படி அந்த குழந்தைக்கு மாதங்கி என்று சொல்லி பெயர் வைத்து, அப்படி அந்த பெண் வளர்ந்து பருவமடைந்து அந்த பெண்ணை வந்து சிவபெருமானுக்கு மனம் முடித்து தர அவர் வேண்டுகின்ற பொழுது முனிவர்களுடைய விருப்பப்படி பெருமான் வந்து தலத்துக்கு எழுந்தருளி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். மாதங்கி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை திருமணம் செய்து, அப்போ அப்படி திருமணம் செஞ்சதுனால அந்த முனிவர் என்ன ஆகிறாருன்னா, இப்போ மதங்க முனிவர் வந்து மாமனார் ஆயிடுறார் இல்லையா, சிவபெருமானுக்கு மாமனார் ஆயிடுறார். அப்படி அந்த இறைவன் வந்து மதங்கீஸ்வரர் என்றும் அம்பாள் வந்து மதங்கீஸ்வரி என்று சொல்லியும் பெயரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து, அதாவது இன்னொரு பின்னணி ஒன்று இந்த வரலாற்றில் சொல்றாங்க. இந்த தலத்திற்கு மற்றொரு உக்கரமான பின்னணி உண்டு என்று சொல்லி, தட்சன் நடத்திய யாகத்தில் அவமதிக்கப்பட்டதுனால பெருமான் வந்து ரொம்ப கோபமா இருக்கிறார். அப்படி கோபமாக இருக்கின்ற பொழுது வீரபத்திரை தோற்றுவித்து யாகத்தை எல்லாம் வீரபத்திரர் தான் அழிக்கிறார் இல்லைங்களா. தேவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி அழித்து யாகமெல்லாம் அழிஞ்சு போயிருது இல்லைங்களா. யாகம் அழிஞ்சு போயிருது. அதற்கு பிறகு வந்து பெருமான் கோபம் தனியாம ஒரு உக்கர தாண்டவம், ருத்ர தாண்டவம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த ருத்ர தாண்டவம் பெருமான் ஆடுவதாகவும், அப்படி அவருடைய திருச்சடை வந்து தரையில படப்பட அந்த திருச்சடை முடி தரையில பட்டுக்கொண்டே போகிறது. அப்படி படுகின்ற பொழுது அதிலிருந்து 11 சிவ வடிவங்கள் ஏகாதச உருத்திரர்களாக உருவானதாக நமக்கு ஒரு வரலாறு. அந்த 11 சிவ வடிவங்கள் வந்து ஏகாதச ருத்திரர்கள் தோன்றி தாண்டவம் ஆடியதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் உலகமே நடுங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில பெருமானுடைய கோபத்தை தணிப்புவதற்காக மகாவிஷ்ணு அதே மாதிரி 11 வடிவங்கள் எடுத்ததாக ஏகாதச விஷ்ணு என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்ப 11 ருத்ரர்களுக்கு அவங்களுடைய கோபத்தை தணிப்பதற்கு திருமால் 11 விஷ்ணுவனுடைய வடிவம், மகாவிஷ்ணு 11 வடிவங்கள் எடுத்து பெருமானை வந்து அமைதிப்படுத்தியதாகவும், இதன் காரணமாக திரு நாங்கூரை சுற்றி 11 பெருமாள் கோயில்கள் அமைய பெற்றிருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க. அப்படி அதுக்கெல்லாம் அந்த திவ்ய தேசங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க பெருமாள் கோயில. அந்த 11 சிவன் கோயில்களில் முதன்மையான இதயத்தலமாக விளங்குது இந்த மதங்கீஸ்வரர் ஆலயம். இந்த கோயில் எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. ஆலயத்தினுடைய தனித்துவமான சிறப்புகள் என்ன அப்படின்னா, இந்த கோயில வந்து 2 நந்தியம் பெருமான் மூலஸ்தானத்துல ஸ்வேத நந்தி, மதங்கி நந்தி என்று சொல்லி 2 நந்தியம் பெருமான் இருப்பதாகவும், அதாவது ஒரு நந்தி மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்க மூலவரை நோக்கி ஒரு நந்தியும், அதுக்கு நேரெதிரே மாமனார் வீட்டுக்கு திருமண பரிசுகளை சுமந்து செல்வதற்காக எதிர்த்த மாதிரி போற மாதிரி ஒரு நந்தி இருக்கலாம். சாமியை நோக்கி எப்பவும் பொழுது இருக்கக்கூடிய நந்தி ஒண்ணு. இன்னொன்னு மாமனார் வீட்டுக்கு பரிசு பொருள் எல்லாம் கொண்டு போவதற்காக சுமந்து வந்ததாக மற்றொரு நந்தி, அதுக்கு பேரு ஸ்வேத நந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்லீங்க நந்தினா என்ன அப்படின்னா, நமக்கு நந்திக்கு விடைக்கும் நம்ம கொஞ்சம் வேறுபாடு தெரியாம ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறோம் நம்ம, இல்லைங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? பரவாயில்ல.
அதாவது கைலாயத்தை காவல் காத்து கொண்டிருப்பவர் நந்திய பெருமான். நந்திய பெருமானுக்கு 2 கால்கள் தான் இருக்கு, 4 கரங்கள் இருக்கு. நெற்றிக்கண் இருக்கும், திருநீலகண்டத்தோடு இருப்பார். பெருமானுடைய சார்பம் பெற்றவர். அவர் சொல்ற பொழுது பெரிய பிரானந்தர் சொல்றார், நெற்றியில் கண்ட 40 தோழர் நீரடி மேனியர் அநேகர் பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞகன் தன்னருள் பெறுவார். மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர்கையில் சுருகியும் பிறம்பும் கற்றைவால் சடையான் அருளினால் பெற்றார் காப்பது கைலைமால் வரைதான் என்று சொல்லி சொல்றார். இப்ப கைலாயத்தை காவல் காத்து கொண்டிருப்பவர் தான் நந்திய பெருமான். அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? துவித சம்புன்னு பேருங்க. சாமிக்கு பேர் சம்பு இல்லைங்களா? அவருக்கு பேர் துவித சம்பு. சிவகணிய உரையில் எழுதியிருக்கார், திருமலை சிறப்பில் எழுதியிருக்கார். துவித சம்புனா சிவபெருமானுக்கு அடுத்தது அவர் தான். பெருமானிடத்தில் நேரடியாக உபதேசம் பெற்றவர் நந்திய பெருமான் தான். மற்றவைகள்லாம் நந்திய பெருமான், அதான் நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதன் ஆகிங்க. ஏன்னா நம்ம திருவாரூர் ஆதீனம் போன்ற ஆதீனங்கள் எல்லாமே நந்தி மரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு மரபு இருக்கு, கந்த மரபுன்னு இருக்கு. குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் எல்லாம் கந்த மரபுல வந்தது. இப்படி பல மரபுகள் இருக்கு. குன்றக்குடி எல்லாம் கந்த மரபு தான். எங்க ஈரோடு நம்ம தொண்டசீர் பரவர் ஐயாவுடைய மரபெல்லாம் கந்த மரபு தான். அவன் முருகன் வழியில வந்தது. நந்திய பெருமான் தான் முதற்குருநாதர் என்று சொல்லி சொல்லுவது. அப்படி நந்திய பெருமான் அவர் தான் கோயில் அதிகாரி. யார்? கைலாயத்துல கோயில் அவருக்கு தெரியாத யாரும் உள்ள போக முடியாது, வர முடியாது. அவருக்கு என்ன பணினா, கையில சுருகை அப்படின்னா கத்தி வச்சிருப்பார், அது போக பிரம்பு வச்சிருப்பார். அவர் தான் உள்ள அனுமதிக்கிறதுக்கு, அங்கிருந்து வெளியில அனுப்புறதுக்கும் அதிகாரி யார் அப்படின்னா நந்திய பெருமான் தான். அவர் தான் நந்திய பெருமான். சரி, விடை அப்படின்னா என்னன்னா, இறைவனை சுமந்து கொண்டிருப்பது விடை. பெருமான் ஏறி செல்லக்கூடிய வாகனமாக இருப்பது விடை. ஆனா நம்ம விடை தான் நந்திங்கிறோம், நந்தி தான் விடைங்கிறோம். ஆனா நந்தி வேறு, விடை வேறு. அதிகார நந்தி அப்படின்னு பெரிய பெரிய கோயில் எல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா திருவாரூர்ல எல்லாம் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்துல இருக்கும், 2 காலோட தான் இருக்கு. பார்த்திருப்பீங்க. நின்ற கோலத்தில் இருப்பார். அப்புறம் கையில பிரம்பு வச்சிருப்பார், சுருகி ஒன்று இருக்கு. இதுதான் நந்தி என்று சொல்லி சொல்லுவது. அப்படி இந்த கோயில 2 நந்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம 2 நந்திகள் என்று சொல்லி, ஒரு நந்தி சாமிக்கு, இன்னொன்னு அந்த திருமண பரிசு பொருள்களை கொண்டு செல்வதற்காக எதிரே மாமனார் வீட்டுக்கு பரிசு சுமந்து கொள்வதற்காக இருக்கக்கூடியது என்று சொல்லியும், பிரதோஷ காலத்துல இந்த 2 நந்திகளுமே ஒரே நேரத்தில் அபிஷேகம் நடக்குது என்று சொல்லி சொல்றாங்க. 2 நந்திக்குமே அபிஷேகம் நடக்கிறது. அப்புறம் ஆனந்த மாகாளி என்று சொல்லி பிரகாரத்தினுடைய வடக்கு பகுதியில தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஆனந்த மாகாளி கோப வடிவம் நீங்கி, அதாவது காளி அப்படின்னாவே கோப வடிவம் தானே, அந்த கோப வடிவம் நீங்கி அடியார்களுக்கு அருள் செய்வதற்காகவே அம்மா அந்த கோலத்தோடு அங்க இருக்கிறாங்களாம். கோப வடிவம் நீங்கி அடியார்களுக்கு ஆனந்த வாழ்வழிக்கும் அந்த மங்கள வடிவங்களாக காட்சி தருகிறார் என்று சொல்லி, அப்படி சைவ வைணவ சங்கமமாக இருக்கக்கூடியது. வைணவத்தில் புகழ்பெற்ற திரு நாங்கூர் 11 கருட சேவை தை அமாவாசைக்கு மறுநாள் விமர்சையாக நடப்பது போல, அதற்கிணையாக 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்ட 12 சிவன் ரிசவ சேவை என்று சொல்லி திருக்கல்யாணம் இந்த கோயில் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி, அதாவது 11 கருட சேவை அப்படிங்கிறது வைணவத்தில் எப்பொழுதும் நடக்கும். இந்த கோயில 100 ஆண்டுகளா அந்த சிவன் சிவபெருமான் சேவை என்று சொல்லி ரிசவ சேவை நடக்கவே இல்லை. இப்ப 100 வருஷத்துக்கு பின்னாடி சிவன் ரிசவ சேவை என்று சொல்லி நம்ம அடியார்களும் அங்க செய்யறதாக நமக்கு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய சிறப்பு இந்த தலத்தில் என்ன, நாங்கூர்ல சேந்தனார் அவதரித்த ஒரு பதிங்க. அது ரொம்ப முக்கியமான குறிப்பு. ஏன்னா நமக்கு 9ஆம் திருமுறை ஆசிரியர்ல திருவிசை பாவும் பாடியிருக்கிறாரு, திரு பல்லாண்டும் பாடியிருக்கிறாரு. 2ம் பாடிய ஒரே ஒருவர் யாருன்னா சேந்தனார் தான், இல்லைங்களா? மற்ற ஆசிரியர் யாருமே திருப்பல்லாண்டு பாடல. நமக்கு திருப்பல்லாண்டு பாடியது சேந்தனார் மட்டும்தான். அந்த சேந்தனார் அவதரித்த ஒரு பதி இந்த நாகூர் என்று சொல்லக்கூடியது என்று சொல்லி சொல்றாங்க. அவர் சேந்தனார் அவதரித்தது. அதே மாதிரி வழிபாட்டு பலன் என்னன்னா, ஈங்கூர் ஈசனை நாடி தொழுவோர்க்கு நாளும் கோலும் நன்மை நகுமே என்று சொல்றாங்க. இந்த ஈங்கூர் பெருமானை வழிபாடு நாங்கூர் பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு கோவில் நன்மையைத்தான் செய்யும் என்று சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு தலத்துக்கு ஒரு பெருமை இருக்கும், இல்லைங்களா? அதாவது கோலிலி அப்படிங்கிற தலத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். திருக்குவலை அப்படிங்கிறதா திருக்கோலிலி, திருவாரூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில். அங்க பாத்தீங்கன்னா நவக்கோள்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா இறைவனை பார்த்த மாதிரியே இந்த மாதிரி சுத்தி சுத்தி இருக்காது, ஒரே நேர்கோட்டில் இருக்கு.
அப்படின்னா அந்த அங்கே போனோம்னா நமக்கு அந்த கோள்களுடைய தாக்கம் அங்கே இருக்காது, நமக்கு நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோலாய நீக்கும் அவன் கோளிலைய பெருமானன் நாளாய போகாமை நஞ்சனியும் கண்டனுக்கு நாளாய அன்பு செய்யும் அரணாம் கிளைகிளைக்கும் கேடுபடா திருமணம் நீக்குமவன் கோளிலையும். அப்ப என்னன்னா நவக்கோள்கள் அத்தனையும் பெருமானை பார்த்திருக்கிறதுனால அங்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு என்னன்னா நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும். வேற கோள்களால் வரக்கூடிய தீய பலன்கள் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நாங்கூர்ல அதே மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய கோள்கள் அடியார்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. இப்படி ஆன்றோர் வாக்கு என்று சொல்லி பிரதோஷ நாள் 2 நந்திகளையும் வழிபடுவது 108 சிவாலயங்களுக்கு சென்று வந்த புண்ணியம் என்று சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 2 நந்தியை வழிபாடு செய்யறது 108 கோயிலுக்கு போய் வழிபாடு செய்தனுடைய ஒரு பயன் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஜாதக ரீதியான தோஷங்களை நீக்கி ராஜயோகத்தை வழங்கக்கூடும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அந்த பகுதி மக்களுக்கு இருக்கு. இப்ப ஜாதகத்துல ஒரு சிலருக்கு ஒரு குறைபாடுகள் இருக்குன்னு வைங்களேன், அதையெல்லாம் நீக்கி ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் திருநாங்கூர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முக்கியமா இதுல பிரம்மாவனுடைய மகனான மதங்க மகரிஷி வழிபாடு செய்த ஒரு தலம் என்று சொல்லியும், இறைவனுக்கு மதங்கீஸ்வரர், அம்மாவுக்கு ராஜமாதங்கி என்று சொல்லி திருப்பெயர். தலவிருட்ச வன்னிமரம் தல தீர்த்தம் அந்த மதங்க தீர்த்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நாட்டு தொகையில நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் 7ஆம் திருமுறையில பாடியிருக்கிறார். செங்கோரும் திருச்சிற்றம்பலமும் சிராப்பள்ளி பாங்கோர் எங்கள் பிரானுரையும் கடம்பந்துரை பூங்கோரும் பரமன் பரஞ்சோதி பயிடுவோர் நாங்கூர் நாட்டு நாங்கூர் நரையூர் நாட்டு நரையூர் என்று சொல்லி அது என்ன சொல்றாருன்னா, எமக்கு துணையாய் வரும் தலைவனும் எம்பொருட்டும் மேலானவனும் எல்லா ஒளிகளுக்கும் மேலான ஒளியாய் உள்ளவனாக இறைவன் நீங்காது வாழும் அழகு மிகுந்த ஊர்கள் என்று சொல்லி தேங்கோரும் திருச்சிற்றம்பலமும் சிராப்பள்ளி பாங்கூர் எங்கள் பிரானுரையும் கடம்பந்துரை என்று சொல்லி எங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் விரும்பி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறதுல நமக்கு இந்த தலத்தை எல்லாம் சொல்றாருங்க. கடம்பந்துரை, பூங்கூர், பரமன் பரஞ்சோதி வயலுமூர், நாங்கூர், அப்புறம் நாட்டு நாங்கூர் நரையூர் என்று சொல்லி நாட்டு நரையூரே என்று சொல்லி பெருமான் விரும்பி இருக்கக்கூடிய தலங்கள் இந்த பதிகள் எல்லாம் என்று சொல்லி சொல்றாரு. இறைவன் ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய ஊர்ல இந்த நாங்கூர் என்று சொல்லி நமக்கு தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நெடுவாயில் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். நெடுவாயில் திருத்தலம் இது வைப்பு தலமாக வைத்து போற்றக்கூடியது. மயிலாடுதுறைக்கு பக்கத்துல ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது இந்த தலம். நெடுவாயில் என்று நெடுவாசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெடுவாயில் என்று சொல்லக்கூடியது இதுவும் நம்முடைய அப்பர் சாமிகளுடைய அடைவு திருத்தாண்டகத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஆலயம் தான். இந்த பாட்டுல எல்லாமே வாயில் வாயில் வாயில்னே வரும். முதல்ல எப்படி சுரம் சுரம்னு வந்தது, அப்புறம் குடின்னு வந்தது. இதுல எப்படி எல்லா தலத்துக்கும் வாயில் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். அப்பர் சாமிகள் அந்த ஒரு பாடல் முழுக்க எத்தனை தலங்கள் வருதோ அத்தனை தலத்துக்கும் வாயில் வாயில்னே சொல்லுவார். இப்ப இங்க இருக்கக்கூடிய பெருமானுடைய திருப்பெயர் என்னன்னா சௌந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி அம்மாவுடைய திருப்பெயர் அகிலாண்டேஸ்வரி. அப்புறம் சிறப்பு குளத்தில் கண்டெடுக்கப்பட்ட விநாயக பெருமான் அங்க சிறப்பா இருக்கிறார். அங்க ஒரு குளம் வெட்டுகின்ற பொழுது விநாயக பெருமான் ஒன்று கண்டெடுத்ததாக நமக்கு தலப்புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெயர் காரணம் இதுல முற்காலத்தில் இந்த பகுதி மாட கோயில்களும் அதே மாதிரி நெடிய நுழைவாயிலும் கொண்டு விளங்கியதுனால இதுக்கு நெடுவாயில் என்று சொல்லி சொல்றாங்க. நெடுவாயில்ங்கிறது பெயர் காரணம். ஆமா, மாட கோயில்கள் அதே மாதிரி நெடிய நுழைவு வாயில்கள் அங்க இருந்ததுனால இதுக்கு பேரு நெடுவாயில் என்று சொல்லி. வாயில்னா என்ன? உள்ள போகக்கூடிய வழி இல்லைங்களா? அதனால நெடுவாயில் என்று சொல்லி சொல்றாங்க. சுயம்பு மூர்த்தி இங்க இருக்கக்கூடிய பெருமான் அந்த சௌந்தரேஸ்வரர் என்று சொல்லி. சௌந்தரேஸ்வரர் அழகுன்னு அர்த்தங்க. சௌந்தரம்னா அழகு, சுந்தரம் அப்படின்னா அழகு. அம்மா அதே மாதிரி அகிலாண்டீஸ்வரி என்று சொல்லி உலகையே காக்கும் தாயாக அம்மா தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய பெருமான் விநாயக பெருமானுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு குளம் வெட்டுகின்ற பொழுது அந்த குளத்திலே இருந்து எடுக்கப்பட்ட விநாயகர் தான் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அது ஒரு சிறப்பாக இந்த மக்கள் ஒரு நம்பிக்கையோடு இந்த ஊர் மக்கள் வழிபாடு செய்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கல்வெட்டு சிறப்புகளும் அங்க ஞானசம்பந்தர் அப்புறம் இந்த தலத்தை போற்றி பாடிய 2 பாடல்கள் இதுல
இருக்குது. ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்கிறாரு, அப்பர் சாமிகளும் பாடியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் பாடுனது அதிகமாக ஊர் தொகையில வராது, ஒரு சில பதிகள் தான் வரும். அதுல இந்த பதி ஒன்று. ஞானசம்பந்தரும் பாடியிருக்கிறார், அந்த பாடலை பார்க்கலாம். இந்த தலம் இருக்கக்கூடிய பகுதி வந்து மயிலாடுதுறையில, அதாவது சோழநாடு என்று மயிலாடுதுறையிலிருந்து செம்பனார் கோயில் போற வழியில சங்கரன் பந்தல் என்று சொல்லக்கூடிய சாலையில பயணித்தோம்னா நெடுவாயில் என்று சொல்லி அந்த தலம் வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டாரத்திலும் நெடுவாசல் என்ற ஒரு ஊர் உள்ளது. ஆனால் அது தேவார காலத்து சிவன் கோயில் இல்லை என்று சொல்லி, அறந்தாங்கி மாவட்டத்திலையும் ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு பேரும் இதே கோயில தான், நெடுவாயில் தான். ஆனால் அந்த கோயில் இல்லை, ஏன்னா அது ரொம்ப பழமையான கோயில் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்து நமக்கு வந்து இதுல 2 பதிகங்கள் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்பர் சாமிகளுடைய அந்த அடைவு திருத்தாண்டகத்தில் சொல்றார், கடுபாய தமிழ்நீக்கு எண்ணெய் ஆட்கொள் கண்ணுதலால் நன்னும் இடத்து இனம் அண்ணல் வாயில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். கடுபாயர் அப்படின்னா சமணர்கள்ங்க. ஆமா, அந்த சமணர்களை இருந்து என்னை நீக்கி பெருமான் என்னை ஆட்கொண்ட இந்த கண்ணுதல் பெருமான் என்னை ஆட்கொண்ட பதிகள் அப்படின்னு சொல்லி இந்த பதிகள் எல்லாம் சொல்றார். இதுல என்னன்னா எல்லாம் தலத்தினுடைய பெயரிலேயே பாடல் முடிஞ்சது. அதனால இதுல ஒண்ணு நாம வந்து பதிகத்துக்கு பொருள் அப்படிங்கிறது ஒரு சில வரிகள் தான் நமக்கு வருது. பெருமான் வந்து சமணத்தில் இருந்து அவரு சைவத்துக்கு வந்ததை தான் இந்த பதிகத்தில் வச்சு போட்டிருக்கிறார். ஏன் சமணத்துக்கு போனார் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. பெரிய புராணத்திலேயே இந்த ஒரே இடத்துல தான் சொல்லப்படுது. நில்லா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார் அப்படின்னு ஒரே ஒரு காரணம் தான். இறைவனுடைய திருவருள் வாய்க்கப்பெறல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க, இறைவன் திருவருள் வாய்க்கப்பெறலைன்னா சைவ சமயத்தில் நின்று பணி செய்ய முடியாது. அதுதான் உண்மைங்க. அது அப்பர் சாமிகளுக்கும் பொருந்தும். அதான் காரணத்தை அங்கதான் சொல்றார் சேக்கிழ பெருமான், வேற எங்கேயுமே சொல்றது இல்லை. ஏன் சமணத்துக்கு போனார்? ஒரு சைவ குடும்பத்துல அவர் வந்து பிறந்தவர். அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சைவர்கள். அந்த ஊரே வந்து சிவமணக்கும் திருவாரூர் அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல, மிகப்பெரிய குடும்பம், ரொம்ப பலமான குடும்பம், சாதாரணமான குடும்பம் அல்ல. ஏன்னா காவலத்தும் குளந்தொட்டும் நாவலர்களுக்கு பொருள் கொடுத்துங்கிறார் சேக்கிழ பெருமான். நாவலர்கள் அந்த காலத்திலேயே படிச்சவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து பொண்ணும் பொருளும் கொடுப்பாராம் அப்பர் சாமிகள். எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் பாருங்க, எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கும். காவலத்தும் குளந்தொட்டும் இதெல்லாம் யார் செய்ய முடியும்? பெரிய ஆளு தான் செய்ய முடியும். நாவலர்களுக்கு பொருள் கொடுத்தனர். நல்ல படிச்ச பெரிய பெரிய புலவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து பரிசு கொடுப்பாராம். யார்? அப்பர் சாமிகள். சமயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே. அப்படி இருந்தவர் ஏன் வந்து சமணத்துக்கு போனார் அப்படின்னா ஒரே ஒரு காரணம், பெருமானுடைய திருவருள் வாய்க்க பெறலைன்ட்டார். ஒரே இதில் முடிச்சுட்டார். அது சின்ன வயசுலேயே அவருக்கு எல்லா சமய நூல்களும் தெரியும். அவருக்கு வந்து சைவத்தையும் படிச்சிருக்கிறார், சமணத்தையும் படிச்சிருக்கிறார், அன்னைக்கு இருந்த பௌத்தத்தையும் படிச்சிருப்பார். ஆனா எல்லா நூல்களையும் படிச்சவருக்கு அதுல கொல்லாமை அப்படிங்கிறது சைவத்துல இருக்குல்ல, ஆனா சமணத்தில் இருக்கிற கொல்லாமை தான் அவருக்கு தெரிஞ்சுதான். அதுக்கு என்ன காரணம்னா நம்பர் அருளாமை அப்படின்னு சேர்க்கிறார். நில்லா உலக இயல்பு, இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிறார். இதெல்லாம் நிலையான பொருள் எல்லாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறார். நில்லா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சின்ன வயசுலேயே திறந்துட்டார். நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார். அதனாலதான் பல இடங்கள்ல அந்த சமணத்திலிருந்து மீண்டும் சாமி கொண்டு வந்தார் பாத்தீங்களா. அதை நினைந்து நினைந்து பெருமான் வந்து இறைவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக கருதி பாடுறாரு. அருள் பெரும் சோலையினால் அப்படி வரிசைக்கு ஒரு இடத்துல எங்க சொல்றாருன்னா, நம்முடைய அப்பூதி நாயனாருடைய புராணத்துல வருதுங்க. சொல்றாருங்க, அவர் வந்து இவர் தான் அப்பர் சாமிகள் தான் வந்தார் அப்படின்னு அவருக்கு தெரியாது. அவர் என்ன சொல்லாருன்னா, எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசுன்னு பெயர் எழுதியிருக்கிறீங்க, நும் பெயர் எழுதாது வேறொரு பெயர் எழுதியது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அவருக்கு வந்தது அப்பர் சாமின்னு தெரியாது. அப்பதான் அவர் சொன்னாருங்க, அவருக்கு வந்து வேறொருவர் பெயர்னு சொன்னது அவருக்கு பிடிக்க, அவரால் ஏற்றுக்க முடியல. ஒரு குருநாதர் வேறொருவர் சொல்றதா கொஞ்சம் கோபம் வந்துடுது அவருக்கு. முதல்ல என்ன சொல்லுவார்னா, கோபம் காமம் கடைந்தவர் அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமாள். ஆனா அந்த இடத்துல கோபப்படுறாரு.
யாரு குருநாதர் அப்படி சொன்னதுனால கோவப்படுறாரு. என்ன சொல்றாருன்னா, நன்றருளி செய்தலீர் அப்படின்னு. நீங்க நல்ல வார்த்தை சொல்லல. நானிலமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தான் பெயரோ வேறொரு பெயர் என வெகுழ்வார் அப்படின்னாருங்க. அப்புறம் மீண்டும் சொல்லாருங்க, பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் வெறுமை அங்கனார் புவனத்தில் அறியார் யார் ஒருவரும் மங்களமாம் திருவேடத்துடன் வகை மொழி செய்தீர், நீதான் யார் எங்க ஒரு கோபம் வந்துருச்சு அவருக்கு. அப்படி கோபம் வந்ததுக்கு பிறகுதான் அப்பர் சாமி இதுக்கு மேல நாம சொல்லாம இருந்தா வேற மாதிரி விவகாரம் ஆயிரும் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அப்பதான் சொல்றாருங்க, அதாவது அருள் பெரும் சூளையினால் ஆட்கொள்ளப்பட்ட தெருளும் அறிவில்லாத சிறுமையன் யான் அப்படின்னாரு. அப்பதான் சொல்றாரு அங்க. ஆமா, அருள் பெரும் சூளை அப்படின்னு அந்த இடத்துல சொல்றதுக்கு என்ன காரணங்கிறத தேவப்பணியா சொல்றாரு. அந்த சூளை தான் அருளாக வந்தது. அருள் எப்படி வந்ததுன்னா அப்பர் சாமிகளுக்கு சூளையினுடைய வடிவத்துல வந்தது, சூளை நோயினுடைய வடிவத்துல. அதனால அந்த சூளையை வணங்குறாரு. யாரு? அப்பர் சாமி வணங்குறாரு, சூளையை வணங்குறாரு. தனக்கு வந்த துன்பத்தை நம்மளால வணங்க முடியுமா அப்படின்னா அப்பர் சாமிகள் வணங்குறாரு. ஏன் வணங்கினார்னா, இந்த சூளை வந்ததுதான் அவர் திரும்ப நமக்கு சைவத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம். அதான் அந்த இடத்துல சொல்ற, அருள் பெரும் சூளையினால் இறைவன் தடுத்தாட்கொள்ளப்பட்ட அறிவில்லாத தெருளும் அறிவில்லாத சிறுமையே ஞானம் அப்படின்னாரு. எவ்வளவு அடக்கம். அதாவது தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல்கிறது எங்க பார்க்கலாம்னு அப்பர் சாமிகிட்ட தான் பார்க்கணும், அப்பர் சாமிகிட்ட தான் பார்க்க முடியும். அதனால அதை வச்சுட்டு தான் சொல்றாருங்க, கடுமாய தமை நீக்கி இணையாண்ட அப்படின்னு. சமணர்கள் என்னை நீக்கி கொண்டு வந்தான் பாரு, அவனுடைய கருணை என்னன்னு சொல்றது. அதை வச்சுதான் இந்த பதிகத்துல கடுவாயர தமை நீக்கி இணையான் என்னை ஆட்கொள் கண்ணுதலாம் நன்மைவிடம் கண்ணுதல் பெருமான் அப்படி விரும்பி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அண்ணல் வாயில், அப்புறம் நெடுவாயில், நிறைவயல் சொல் நெய்தல் வாயில், நிகழ்முல்லை வாயிலோடு ஞாழல் வாயில், மடு ஆர்தன் மதுரை நகர் ஆலவாயில், மறிகடல் சொல் புனவாயில், மாடம் நீடு குடவாயில், குணவாயில், ஆணையெல்லாம் புகுவாரை கொடுவினைகள் கூடா அன்று. இந்த கோயிலுக்கெல்லாம் போனோம்னா நமக்கு வினைகள், கொடுமையான வினைகள் எதுவும் நம்மள சேராது என்று சொல்லி இந்த வழிபாட்டினுடைய பயனையும் நமக்கு சொல்றாரு அப்பர் சாமிகள் என்று சொல்லி. அப்படி அதான் ஆமா அதான் 10வது பாட்டு. ஆமா ஆமா அதை சொல்றேன். அதாவது இவர் கைலாயத்துல, இவருடைய திருப்பெயர் என்ன, கைலாயத்துல வாகீசர். அப்புறம் மண்ணுலகத்தில் அவதரித்ததுக்கு பிறகு மருள் நீக்கியார். அப்புறம் இறைவன் ஆட்கொண்டதுக்கு பிறகு திருநாவுக்கரசர். அப்புறம் ஞானசம்பந்த பெருமான் வைத்தது அப்பர். 4 பேர். யாருக்கு? தர்மசேனர். அங்க இதுல சமணர்கள் வைத்தது தர்மசேனர். அந்த சமணர்கள் வச்ச பேரு நமக்கு நினைவே வர்றதில்லை. கரெக்டு தான், 5 பேர் இல்லைங்களா? அதுல வாங்கீசர் என்று சொல்வது கைலாயத்தலைவருக்கு தவம் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்ப அதான் சாமி சொல்றாரு, திலகவதி அம்மாட்ட சொல்றாரு, முன்னாமே முனியாகி இணையடைய தவம் முயன்றார் அப்படின்னாரு. அம்மா நீண்ட நாட்களா அவர் சமணத்தில் இருக்கிறாரு. அப்ப அம்மா வருத்தப்பட்டு பெருமான்ட்ட விண்ணப்பம் செய்யறாங்க. தூண்டுதவ விளக்கணையார், தூண்டுதல் விளக்கணையாங்க யார்? திலகவதி அம்மா. சேக்கிழா பெருமான் சொல்றாரு, தூண்டுதவ விளக்கணையார் தொடரொழியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குளிரென்றும் எடுத்தாள வேண்டும் என பலமுறை விண்ணப்பம் வைத்தார் அப்படின்னாரு. ஒரு முறை 2 முறை எல்லாம் இல்லையா, பெருமான் இத்தனை முறை தான் அம்மா விண்ணப்பம் வச்சானே தெரியாது. அம்மா திலகவதி அம்மா தொடர்ந்து விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்பதான் சாமி ஒரு நாள் கனவுல சொல்றாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய மனக்கவலை ஒலினி, அவன் முன்பின்னே பிறந்தவனை முன்னாமே முனியாகி இணையடைய தவம் என்றான், அவனை சூளைமடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னா முன்னாமே முனியாகி இணையடைய தவம் என்றான். அவன் போன பிறப்பிலேயே சிவபெருமான் திருவடியில் இருந்தவருக்கே பெருமான் திருவருள் இல்ல, சவணத்துக்கு போனார் அப்படின்னு நம்ம நிலைமை நினைச்சு பாருங்களேன். அப்படி அங்க கைலாயத்தில் இருக்கிற பொழுது நல்ல தவ நிலையில இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது ராவணன் அந்த வழியா தேரை செலுத்தி கொண்டு போறான். அப்படி தேரை செலுத்தி கொண்டு போற பொழுது தேரோட்டி சொல்றான், இதெல்லாம் சாமி இருக்கக்கூடிய கைலாயம், அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறான். கைலாயமாவது ஒன்னாவது, என்னுடைய வலிமைக்கு முன்னாடி கைலாயம் என்ன ஆகிறது, நான் கைலாயத்தை பெயர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். தேரோட்டி சொன்னதை கேட்கல. அன்னைக்கும் தேரோட்டி சொன்னதை கேட்கல, இன்னைக்கும் தேரோட்டி சொன்னதை கேட்கல. தேரோட்டி சொன்னதை கேட்டிருந்தா மகாபாரதமும் நல்லா இருந்திருக்கு இல்லைங்களா? அதனால இந்த தேரோட்டி சொன்னதையும் அவன் கேட்கல.
அப்படி போய் கைலாயத்தை பெயர்க்க முற்படுகின்ற பொழுது சாமி என்ன செய்யறாருன்னா ஒன்றும் செய்யல, ஒரே ஒரு விரலால தான் அப்படி அழுத்தினார். காலால முழுவதும் எல்லாம் அழுத்தல, ஒரே ஒரு விரலால் அழுத்தினாரு. அவன் 10 தலையும் போய் சிக்கிடுச்சு. அந்த 10 தோள்களும் போய் அப்படியே அந்த மலையில சிக்குண்டது. அப்படியே அழுதுட்டு இருக்கிறான். ராவணன்னா என்ன பேர பொருள்னா அழுபவன் பேருங்க. ராவணன் பெயர் இல்ல, அழுதுனால அவனுக்கு பேரு ராவணன். அப்படியே அழுது கொண்டு இருக்கின்ற பொழுது அப்பர் சாமிகள் தவத்தில் இருக்கிறாரு. அவர் ரொம்ப கருணையே வடிவமானவர். என்னடா இவன் இப்படி அழுகிறானே என்று சொல்லி அப்பர் சாமி என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு சாமிக்கு சாமகானம் ரொம்ப பிடிக்கும். நீ சாமகானத்துல ரொம்ப வல்லவன், அதனால நீ சாமகானம் பாடு, சாமி அதுல மகிழ்ந்து உன்னை விட்டுருவாரு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் அவன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய கை நரம்பை எடுத்து யாழிலே மீட்டி சாமகானம் பாடுறான். அப்படி சாமகானத்துக்கு இறங்கி பெருமான் கொஞ்சம் லேசா கால தூக்குறாரு, தப்பி ஓடிடுறான். இதுதான் அங்க நடந்தது. அதுக்காக இறைவனுடைய திருநோக்கத்துக்கு அவனுடைய பெருமானுடைய கருத்துக்கு மாறா நம்ம செஞ்சதுனால அப்பர் சாமிகள் மீண்டும் அவர் மண்ணுலகத்துக்கு வந்தார். ஆமா, இல்லைன்னா அவர் இங்க வந்திருக்கணுங்கிறது இல்ல. அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம் எப்ப உய்வடைகிறது? அப்பர் சாமி இல்லைன்னா நம்ம ஞான சம்பந்த பெருமான் அப்பர் சாமிகள் எல்லாம் வரலைன்னா நம்ம எப்படி உய்வடைகிறது? நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காகத்தான் பெருமான் வந்தார். சுந்தரமூர்த்தி சாமியினுடைய அவதாரத்தை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழவரும் என்ன சொல்ற, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திடன்னு, அப்புறம் தீதில்லா திருத்தொண்ட தொகை தரங்க, போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட, காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னு. அவதார நோக்கம் பார்த்தா பறவையார் சங்கிலி கமலினி அடைந்ததை மேல பார்த்தார் அப்படின்னு கூட நம்ம சொல்லக்கூடாதுங்க. நம்மெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக பெருமான் தான் பார்க்க வச்சாரு. மேல்மனம் போக்கிட அப்படின்னு சேக்கிட பெருமான் தெளிவா சொல்றாரு. அப்ப நாம உய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் எல்லாம் ஏற்கனவே பெருமான் திருவடியில் இருந்தவங்க இந்த மண்ணுலகத்தில் அவதரித்தது நம்மெல்லாம் உய்வடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனா அப்பர் சாமிகள் மீண்டும் அந்த திருவாமூர்ல அவதரித்து அந்த சைவ குடும்பத்திலிருந்து மீண்டும் சவணத்துக்கு போய் மீண்டும் இங்க அவர் பட்ட துன்பம் இவ்வளவுதான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பெருமான அளவற்ற துன்பம், அந்த உலகிய துன்பங்கள் நிறைய அனுபவித்தவர் நம்முடைய அப்பர் சாமிகள் தான். அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே அவர் கருதல. இன்னொன்னு, உலக பொருள் எதுவும் சாமி கிட்ட கேட்கல. அதான் நடையரா பெருந்துறவுன்னு சிவஞான முனிவர் சொல்றது அவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கலாங்க. நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் சொல்றாருங்க, கொள்ளை கதிமுத்தும் பந்தரும் கொள்ளும் ஒரு பிள்ளை கது தகும் நாவரசாய பெருந்தகையோய் கல்லை குமிழ் வேலியில் வல்லை கொலை உமை பங்காளர் கையில் படிக்காசு ஒன்று என் வாங்கினை அப்படின்னாரு. எந்த ஒரு, அதாவது முத்து பந்தல் முத்து சிவிகை எல்லாம் அவர் மகன் யாரு, ஞானசம்பந்தர், அவருக்கு அதெல்லாம் தகும் சாமி. நீங்க எதுவுமே வாங்காதவரு அந்த படிக்காசு மட்டும் ஏன் வாங்கினீங்க? எங்க திருவேலி மல்லையில பஞ்சார் வந்த பொழுது கொடுத்தாரு இல்லையா, படிக்காசு அவருக்காக கொடுத்தாரு. அவர் சாமியே என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க 2 பேர்த்திட்டையும் போய் கனவுல கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முறையில் என்ன சொல்ற, ஞான சம்பந்த பெருமான் நாவுக்கரசர்களாம் பசி பட்டினி எல்லாம் கிடையாது, நம்மள மாதிரி ஆன்மாக்கள் அது கிடையாது. ஆனா சொல்றாரு சாமி, ஏல உண்மை வழிபடுவாரு கழிக்கின்றோம் அப்படின்னு. அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடங்க. கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முறையில் அந்த பசி பட்டினி அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஆனா உங்க கூட வர அடியார்களுக்கு பசிக்கும், அதனால அவங்களுக்காக கொடுக்கறோம், வாங்கிக்கோ அப்படின்னு. இல்லைன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. அதையவே சிவபிரகாஷ் சாமிகள் ஏன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டார். அந்த ஒன்னையும் வாங்காம இருந்திருந்தா எங்க அப்பர் சாமி எதுவுமே வாங்கல அப்படி நாங்க சொல்லியிருக்கோம்ல, அது ஒன்றை மட்டும் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படி அப்பர் சாமிகள் ஏற்கனவே கைலாயத்துல இருந்தவர் அப்படிங்கிறது நமக்கு நம்ம அந்த ராவனுடைய சரிதை சொல்ல சொன்னதுனால அதை சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு. ஆமா, ஞான சம்பந்த பெருமான் அதனாலதான் எப்பொழுதும் 9வது பாட்டா 8வது பாட்டு ராவணனை பத்தி வரும், 9வது பாட்டு சமண பௌத்தர்களை பற்றி, 10வது பாட்டு திருமால், 9 திருமால் பிரம்மன், 10வது பாட்டு சமண சாக்கியர்களை பத்தி வரும். இது எல்லா பதிகங்களையும் வைப்பு முறையே அப்படிதான். அதனால இந்த அத வாயில் 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 என்று சொல்லியே இந்த பதிகம் முழுக்க வருங்க. எல்லா தளத்திலையும் வாயில் என்று சொல்லியே அப்பர் சாமிகள் பாடியிருக்கிறார். 2ஆம் திருமுறையிலையும் நமக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். நெற்குன்றம் ஓத்தோர் நிறைநீர் மருகல் நெடுவாயில் குறும்பலா நீடு திரு நற்குன்றம் வலம்புறம் நாகேஸ்வரம் நலிசோலை குஞ்சேனை மாகாளம் வாய்மூர் கற்குன்றன் ஒன்று ஏந்தி மலைதடுத்த கடல் வண்ணனும் மாமலரோடும் காணா சொற்கென்றும் தொலைவில்லாதான் உரையும் குடமூக்கு என்று சொல்லி குலாபுமினே என்று சொல்லி
அந்த நெடுவாயில் அப்படிங்கிறத 2ஆம் திருமுறையிலையும் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் பாடியிருக்கிறார் என்று சொல்லி இந்த திருத்தலம் வந்து நெடுவாயில் என்று சொல்லக்கூடியது மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு வைப்பு தலமாக வைத்து போற்றப்படுவது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்து நமக்கு வந்து இது நெடுவாயில், இது வந்து நெல் வாயில். ஆமா, ரெண்டும் ஒன்னே தான். நெடுவாயில், இது நெல் வாயில். அடுத்த திருப்பதி நெல் வாயில் என்று சொல்லுவது இது ஒரு தேவார வைப்பு தலமாக வைத்து போற்றப்படுவது தான். இதை அப்பர் பெருமான் அருளி செய்த அடைவு திருத்தாண்டகத்துல இதை பத்தி அதை சொன்னோம் இல்லைங்களா, அதே பாடல் தான் இருக்கும். அதே வாயில் என்று சொல்லக்கூடியது அது நெடுவாயில், அது நெல்வாயில் என்று சொல்லக்கூடியது. இது பாடலுடைய பொருள் வந்து அதை இப்ப சொன்ன அதை தளர்ந்துக்கு சென்று இறைவனை வழிபடும் அடியார்களை கொடிய வினைகளும் பாவங்களும் ஒருபோதும் அணுகாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நெடுநெல் வாயில் தளத்துல வந்து அம்மையனுடைய பெயர் போடப்படலையே, குறிப்புல வந்து அம்மையனுடைய பெயர் வரல. ஆன்மாக்கள் இறைவனை அடைவதற்கு நல் வழியாக நீண்ட காலமாக நிலைத்து நிற்கக்கூடிய பெருமையுடையதுனால இதுக்கு பேரு வாயில் என்று சொல்லி, அதாவது வாயில்னா செல்லக்கூடிய வழி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. முனிவர்கள் எல்லாம் தவம் செய்த ஒரு பெருமை உண்டு. பிற்கால அடர்ந்த காடுகளாக இருந்த இந்த பகுதியில் ரிஷிகளும் முனிவர்களும் பெருமானை நோக்கி தவம் இயற்றி இறைவனுடைய திருக்காட்சியை கண்டு பேர் பெற்றதாக வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தலமாக வைத்து போற்றப்படுவது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பெயர் வந்து தேவாரத்தில் வந்து இப்ப திருமுல்லை வாயில் என்று முடியும் தலை வடதிருமுல்லை வாயில், தென் திருமுல்லை வாயில், மதுரை ஆலவாயில், குடவாசல் இது மாதிரி வைத்து போற்றப்பட்ட திருப்பதிகத்தில் இது வந்து நெடுநெல் வாயில் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மாவுடைய பெயரும் சாமியுடைய பெயரும் அதில் குறிப்பிடப்படலை. அதனால தெரிஞ்சதுன்னா வாய்ப்பு கிடைச்சா சொல்றேன். நெடுநெல் வாயில் என்று சொல்லி சொல்றாங்க. 7வது திருத்தலம். அது 8வது திருத்தலம் பஞ்சாக்கை என்று சொல்லக்கூடிய திருத்தலம். பஞ்சாக்கை வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி என்று சொல்லக்கூடிய தரங்கம்பாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். இது கற்பகாம்பிகை சமேத ஸ்ரீ பஞ்சாட்சரபுரீஸ்வரருடைய ஆலயம். அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் என்று சொல்லி ஆலய விவரங்கள் வந்து ஊர் பெயர் வந்து பஞ்சாக்கை. இப்ப வந்து பஞ்சாக்கை கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புகழ்பெற்ற இது வந்து திருக்கடையூர் பெருந்துறை மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் திருக்கடையூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிகை. திருக்கடையூர் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான ஒரு திருப்பதி. இது இப்ப பக்கத்துல தான் அது குடமுழுக்கு ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. பஞ்சாக்கை என்று சொல்லக்கூடியது சமீபத்தில் குடமுழுக்கானது. இறைவனுடைய திருப்பெயர் வந்து ஸ்ரீ பஞ்சாட்சரபுரீஸ்வரர். அப்புறம் 2 சாமி அக்னிபுரீஸ்வரர் ஒன்று. என்னோட அம்பாளுடைய திருப்பெயர் கற்பகாம்பிகை என்று சொல்லி திருப்பெயர். இது வந்து தலவராற்றின்படி அக்னி பகவான் தனது சாபங்கள் நீங்குவதற்காக, தோஷங்கள் நீங்குவதற்காக இங்கு பெருமானை வந்து தவமிருந்து வழிபாடு செய்ததாக, அதன் காரணமாக பெருமானுக்கு அக்னிபுரீஸ்வரர் என்று சொல்லி ஒரு பெயர் இங்கு ஏற்பட்டதாக நமக்கு தலபுராணத்தில் சொல்லப்படுகிறது. பஞ்சாட்சர மகிமை இங்க வந்து அஞ்செழுத்து இந்த கோயிலில் போய் சொன்னா பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருவைந்தெழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமா அங்கு சொல்லப்படுவது என்று சொல்லி, அதாவது சிவனின் முதன்மை மந்திரமான நமசிவாய் என்னும் 5 மந்திரத்தின் பெயரால் இவ்வூர் பஞ்சாக்கை என்றும் இறைவன் பஞ்சாட்சரபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் இறைவனை தியானித்து 5 மந்திரத்தை ஓதுவது பல மடங்கு புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இந்த கோயில்ல போய் பெருமானை வழிபாடு செஞ்சு 5 மந்திரத்தை சொன்னோம்னா பல மடங்கு புண்ணியம் கிடைக்குங்கிறாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் பெருமானை வழிபாடு செஞ்சா உட்கார்ந்து 5 சொல்லணும். இந்த கோயில்ல மட்டுமல்ல, ஆமா, அதாவது நீடு பூசணைகள் நிரம்பியும் அன்பினில் நிரம்பார்னு திருநீலக்க நாயனார் புராணத்துல வருதுங்க. அப்படின்னா அவர் தினசரி போவாரு, கோயிலுக்கெல்லாம் பூசை செய்வாரு. அவர் பரார்த்த பூஜை செய்யக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் பூஜை செய்து கொண்டு என்ன செய்வாரா, சாமியை வளமா வருவாராம். அப்புறம் ஒரு இடத்துல உட்கார்ந்து 5 சொல்லிட்டு இருப்பாராம். ஒரு 5 கண்டிப்பா சொல்லணும். நம்ம வழிபாட்டுக்கு போனோம்னா ஒரு கோயிலுக்கு அந்த தலத்தினுடைய பதிகம் எப்படி வழிபாடு செய்யறது பெரியவங்க சொல்றாங்க.
முதல்ல திருக்கோயில் வளமாக வந்து முதல்ல அந்த கோயிலுடைய திருத்தொண்ட தொகை பாடணும், அப்புறம் அந்த கோயிலுடைய பதிகத்தை பாடணும், பெரிய திருத்தாண்டகம் பாடணுங்கிறார் சிவராகவையர் சொல்வார். அந்த பெரிய திருத்தாண்டகத்துக்கு என்ன ஒரு பெருமைனா, அடியவர் சிந்தை நீங்காத பெரிய திருத்தாண்டகம்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அடியாருடைய பெருமையை நீங்க சொல்லணும்னா பெரிய திருத்தாண்டகம் பாடணும். அரியானை அந்தனதும் சிந்தனை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை நாம கண்டிப்பா பாடணும். அதாவது அந்தந்த தளத்தினுடைய பதிகம் அது இல்லை அப்படிங்கிற பொழுது அந்த தளத்துல பதிகம் பாடப்படலை அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம திருத்தொண்ட தொகை சொல்லணும், அதே மாதிரி பெரிய திருத்தாண்டகம் சொல்லணும். அப்புறம் மற்றதெல்லாம் நம்ம என்னென்ன பதிகம் தெரியுமோ எல்லாம் பாடலாம். இதுதான் பாடுறது அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. முக்கியமா இதெல்லாம் பாடணும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்றாங்க. அதாவது அவர் ராகவனையா சொல்றது 796 பதிகங்கள் மொத்தம். தேவார பதிகங்கள் 796. ஞானசம்பந்த பெருமான் பாடியது 384, நாவுக்கரசு பெருமான் பாடியது 112, சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியது 110 பதிகம் இல்லைங்களா? மொத்தம் 796 பதிகம். 796 பதிகம் நம்மளால தினசரி பாட முடியுமானா முடியாது. அப்ப என்ன செய்யணும், திருத்தொண்ட தொகை ஒண்ணு பாடுனா அந்த 796 பதிகத்தையும் பாடியதுக்கு சமம் அப்படிங்கிறாரு ராகவன் ஐயா, திருச்சிராப்பள்ளி ராகவன் ஐயா. ஆமா, அப்ப திருத்தொண்ட தொகையில அவ்வளவு இருக்கு. ஒரு பதிகத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அதனுடைய சிறப்பு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். ஆனா இந்த திருத்தொண்ட தொகைக்கு எத்தனை இடத்துலதான் சொன்னாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதே ஒரு 5-6 இடம் இருக்குதுங்க. திருத்தொண்ட தொகை சொல்லுகின்ற பொழுது இதில்லா திருத்தொண்ட தொகைங்கிறாரு, மூலமான திருத்தொண்ட தொகைங்கிறாரு, தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகைங்கிறாரு, நாவைந்த திருத்தொண்ட தொகைங்கிறாரு, அடியவர் அதாவது அடியவர் சிந்தை புரியாத திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறாருங்க. இப்படி பல இடங்கள்ல திருத்தொண்ட தொகை சொல்லிட்டே இருக்கிறார். ஆமா, அது சுந்தர திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறாரு. எத்தனை முறை தான் அந்த திருத்தொண்ட தொகையை வந்து சேக்கிழார் பெருமான் சொன்னார்னு தெரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 இடத்துல சொல்லியிருக்கிறார். ராகவையாவுக்கு தான் தெரியாது எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த திருத்தொண்ட தொகை நமக்கு பதிகம் எல்லாம் தினசரி படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அந்த தொகையை ஒரு தடவை படிச்சோம்னாவே எல்லா பதிகம் படிச்சதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு சிறப்புடையது திருத்தொண்ட தொகை. அதனால எல்லா பதிகத்திலும் சிறப்பு தான், இல்லைன்னு சொல்லல. பதிகம் அதாவது திருமுறை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, முக்தி திருவுக்கு ஏதுவாகிய ஞான நூல் அப்படிங்கிறார் சிவகுணிய உரையில. பதிகம் அப்படிங்கிறதுக்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது அதாவது மெய்ப்பொருளின் சொல் வடிவம் அப்படிங்கிறார். இறைவன் சொல் வடிவமா இருக்கிறதா திருமுறை. அதனால நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னமோ படிக்கணும் பதிகம் அப்படின்னா பதிகங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். மெய்ப்பொருளை குறிக்கக்கூடிய சொல் வடிவம் தான் பதிகம் அப்படிங்கிறது. திருமுறை அப்படின்னா முக்தி திருவுக்கு ஏதுவாகிய ஞான நூல் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல நமக்கு பொருள் விளக்கம் சொல்றாரு சிவகுணி ஐயா. அதனால நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா அப்படின்னா, அதாவது இறைவனுடைய திருமேனிகள் வந்து சிவலிங்க திருமேனி ஒன்று, இன்னொன்று சங்கம திருமேனி அடியாருடைய திருமேனி, இன்னொன்று மந்திர திருமேனி அப்படிங்கிறார். மந்திர திருமேனியாக இருக்கக்கூடியது நம்முடைய பதிகங்கள் இல்லைங்களா? அதனால இறைவனுடைய திருமேனியாகவே வைத்து போற்றக்கூடியது நம்முடைய திருமுறைகள் தான். அதனால திருமுறைகள் எல்லாருக்கும் வீட்லயும் இருக்கணும். நம்ம படிக்கிறோமா இல்லையா, அது கண்டிப்பா இருக்கணும். படிச்சா ரொம்ப நல்லது என்று சொல்லி இப்போ அந்த பஞ்சாட்சர புரீஸ்வரர் என்று சொல்லுவது இறைவனுடைய திருப்பெயர். அந்த தலத்தில் இருக்க பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அஞ்செழுத்து மந்திரத்தை வந்து ஓதுவது பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அந்த அஞ்செழுத்துக்கு மேல மந்திரம் கிடையாதுங்க. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தின் மற்றை மந்திர வெளியோருமேங்கிறாரு எங்க சேக்கிழார் மதுரை என்பதில் சொல்றார். அஞ்செழுத்து மந்திரம் சொல்லக்கூடிய இடத்துல இன்னொரு மந்திரம் வேலை செய்யணும், எந்த ஒரு தீய சக்திகளும் வராதுங்கிறார். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் அப்படின்னாரு. அப்புறம் அஞ்செழுத்து மந்திரத்தை மறந்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய நெஞ்சை பத்தி சேக்கிழார் பெருமான் எங்க சொல்றாருன்னா தர்தாக்கோண புராணத்துல சொல்றாருங்க. அஞ்செழுத்து மந்திரத்தை மறந்தவங்களுடைய நெஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இருள் சூழ்ந்த வானத்தை போல இருக்கும் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு 3 ஓமை சொல்றாரு. பஞ்சின் நல்லடி பாவையர் உள்ளமும் வஞ்ச மாக்கள் தம் வல்வினையும் அறநெஞ்செழுத்து உணரா அறிவில்லோர் நெஞ்சமும் என்ன இருண்டது நீண்டவான் அப்படின்னாரு. மாலை நேரத்துல சந்திரன் வருவதற்கு முன்பாக வானம் இருண்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு சேக்கிழார் பெருமான். எப்படி சொல்றாருன்னா, விலை மாதருடைய நெஞ்சு இருண்டு இருக்கும், ஏன்னா எப்படியாவது அவங்க இருக்கக்கூடிய பொருளை கவர வேண்டும் என்று சொல்லி. அதே மாதிரி தீமைகளே செய்யக்கூடிய அந்த தீமை செய்யக்கூடிய வினைகள் ரொம்ப அப்படி இருண்டு இருக்குமா, அஞ்செழுத்த மறந்தவர்களுடைய நெஞ்சு அப்படி இருண்டு இருக்கும்.
அஞ்செழுத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டுங்க. அதாவது சோழ நாட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் நாட்டு சிறப்புல சொல்றாருங்க, ஒரு ஊர்னா எப்படி இருக்கணும்னா சோழ நாடு மாதிரி இருக்கணுங்க சொல்றாரு. வீதிகள் விளைவினார்க்கும் விரும்பின விருந்தினார்க்கும் சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா நீதிய புள்ளும் மாவும் நிலத்திரு புள்ளும் மாவும் ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தாம் அஞ்சும் அப்படின்னாரு. ரெண்டும் அஞ்சு தான். அஞ்செழுத்த சொன்னா அங்க பிணிகள் வருவதற்கு அஞ்சும் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த ஊரை பற்றி சொல்றாரு பாருங்க. வீதிகள் விளைவினார்க்கும், வீதிகள் தோறும் விழா கோலமா இருக்குமா. அப்புறம் ஒவ்வொரு வீட்டிலையும் விருந்தினர்கள் வந்து கொண்டே இருப்பாங்களாம். விருந்தினர்கள் ஒரு வீட்டுக்கு வராங்கன்னு என்ன இருக்கும், அந்த ஊர் நல்லா செழிப்பா இருக்குதுன்னு அர்த்தங்க. அப்புறம் ஒரு குழந்தை பேர் இல்லாத வீடே கிடையாதான். ஆமா, ஒரு குழந்தை பேர் இல்லாத வீடு ஒரு வீடு கூட கிடையாதான். தனையரும் மனையில் தப்பானார், சாதிகள் நெறியில் தப்பானார். அந்த காலத்துல அதெல்லாம் உண்டு. அந்தந்த சாதிக்கு உண்டான நெறிமுறைப்படி எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆமா, அப்புறம் பறவைகள் விலங்குகள் கூட நெறிமுறை தப்பாம வாழ்ந்தது என்று சொல்லி சொல்றாங்க. நீதிய புல்லும் புல்லுன்னா பறவைகள், மானா விலங்குகள். நீதிய புல்லும் மாவும் நிலத்திரு புல்லும் மாவும் சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா ஓதி எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும். அஞ்செழுத்த சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த ஒரு துன்பமும் வராது. நம்முடைய ஆசிரியர் நம்முடைய சென்னை பையா தான் ஒரு முறை மாவாடி வகுப்புல சொன்னாங்க. மாவாடி வகுப்புல என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தானா. அவங்ககிட்ட போய் எல்லாரும் சொன்னாங்களாம், ஏப்பா நீ எந்த ஒரு புண்ணியமே செய்யல, கோயிலுக்கும் போனதில்லை, நீ எந்த ஒரு இதுக்குமே நல்லதுக்கு வரவே மாட்டேன், சரி உயிர் போற நிலைமையில இருக்கிற, அஞ்செழுத்தையாவது சொல்லப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் சொன்னானா, அந்த கருமாந்தரம் தானே வாயிலேயே சொல்றான் பாருங்க, அந்த கருமாந்தரம் தானே வாயிலேயே வரமாட்டேங்கிறானு சொன்னோடனே செத்து போயிட்டான் பாருங்களேன். அதை சொல்றது கூட அவனுக்கு அந்த புண்ணியம் இல்லைன்னா, அப்ப அஞ்செழுத்து சொல்றதுக்கு புண்ணியம் இருக்கணுங்க. ஒருத்தருக்கு உயிர் பிரிகின்ற பொழுது அஞ்செழுத்து சொன்னா ரொம்ப பக்குவப்பட்டவங்களுக்கு தான் அது வரும். இல்லைன்னா ஐயோ அம்மா ஐயோ அம்மான்ட்டு தான் போகும். அஞ்செழுத்து சொல்லிட்டு ஒரு ஆன்மா பிரியுது அப்படின்னா எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஐயா சொல்லுவாங்க, வகுப்புல சொல்லுவாங்க, அப்படி சொன்னா நாம அப்ப போயிட்டாங்க. அஞ்செழுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு கூட அவனுக்கு இந்த புண்ணியம் இல்லை. ஆமா, அதனால பெருமானுடைய திருவைந்தெழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பஞ்சாக்கரை அப்படிங்கிற இந்த பதிகத்தில், இந்த இதுல பஞ்சாக்கை அப்படிங்கிறது அஞ்செழுத்து சிறப்பு. தர்மபுர ஆதீனத்துக்கு உட்பட்ட ஒரு கோயில் இது. குருமகா சன்னிதானங்களின் ஜென்ம நட்சத்திர திருநாட்களில் அங்க சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகிறது. இன்னொரு வழிபாட்டு பலன் என்ன அப்படின்னா, அங்க போய் நம்ம வழிபாடு செஞ்சோம்னு வச்சுங்களேன், எதிரிகளால வரக்கூடிய துன்பங்கள் நமக்கு நீங்கிருமா. ஆமா, சத்ரு இதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, சத்ரு உபாதைகள், அந்த எதிரிகளால வரக்கூடிய ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு பெருமை இருக்குங்க. அதுல இந்த தளத்துக்கு போனப்ப எதிரிகளால நமக்கு தெரிய நிறைய தொந்தரவு இருந்துட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், ஒண்ணு நம்மளால ஜமாலிக்க முடியும். என்ன செய்ய முடியும் நம்மளால, அவன் ரொம்ப வலுவா இருக்கிறான்னு வச்சுங்களேன், என்ன செய்ய முடியும், சாமி கிட்ட தான் போய் நம்ம விண்ணப்பம் செய்ய முடியும் இல்லைங்களா. கொஞ்சம் சாதாரணமா நாளையில இருந்தா நாம மிரட்டிடலாம். நம்ம மிரட்டலுக்கு பயப்படாத ஆளா இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும், பெரும்பான்மை தான் வந்து விண்ணப்பம் செய்ய, தளர்ந்தேன் என்கிறான் என்னை தாங்கிக் கொள்ளை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அந்த எதிரிகளுடைய உபாதைகள் நீங்கும் என்று சொல்லி நமக்கு இதுல ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. வழிபாட்டு பலன்கள் அப்படின்னு சொல்லி நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்கு மிக அருகில் இருப்பதனால இந்த தல வழிபாடும் ஆயுள் விருத்தியை கொடுக்கக்கூடியது என்று சொல்லியும் சகல ஐஸ்வரங்களையும் கொடுக்கக்கூடியது என்று சொல்லி சொல்றாங்க. தற்போதைய நிலை அப்படின்னா, பல ஆண்டுகள் சிதிலமடைந்திருந்த இந்த கோயில் தர்மபுர ஆலயத்தினுடைய 27வது குருமகா சன்னிதானங்கள், இப்ப இருக்கக்கூடிய சன்னிதானங்கள் மூலமாக மகா கும்பாபிஷேகம் நிறைவாக செய்யப்பட்டது. மிக பொலிவோடு இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி என்று சொல்லி நமக்கு இதில் குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பேரு பஞ்சாக்கை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அந்த தளத்துல போய் அஞ்செழுத்தை எங்க சொன்னாலும் சிறப்பு உண்டு, அங்க போய் சொன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு உண்டு. ஏன்னா அந்த தலத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்குது இல்லையா. அதனால அந்த பஞ்சாக்கை என்று சொல்லக்கூடிய தலம் மிக முக்கியமான தலமாக வைத்து போற்றப்படுவது. அடுத்தது தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலம் நமக்கு பன்னூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இது பன்னூர் என்று சொல்லக்கூடிய வைப்புத்தலம் இது 7ஆம் திருமுறையில் வைத்து போற்றக்கூடியது. சுந்தரமூர்த்தி சாமிகள் நாட்டு தொகையில இதை சொல்லியிருக்கிறாருங்க. பன்னூர் என்று சொல்வது சுந்தரமூர்த்தி சாமிகளால் வைத்து போற்றப்பட்ட ஒரு தலம். இது இறைவனுடைய திருப்பெயர் சாமியினுடைய திருப்பெயர் இதிலே சொல்லப்படும்.
பன்னூர் தற்போது பன்னூர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச்ச திரு நாட்டு தொகையில 12வது பதிகத்துல தலம் வைத்து போற்றப்படுகிறது. தென்னூர் கைமை திருச்சுளையல் திருக்கான பேர் பன்னூர் புக்குறையும் பரமர்க்கிடம் பாய்நலம் என்னும் எங்கள் பிரான் உரை உரையும் திரு தேவனூர் பொன்னூர் நாட்டு பொன்னூர் புரிசை நாட்டு புரிசையே என்று சொல்லி இது புரிசை நாடு என்று சொல்லி சொல்றாங்க. புரிசை அப்படிங்கிறது தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். நம்ம ஐயா கூட புரிசை நடராஜன் ஐயான்னு ஒருத்தர் இருந்தாங்க, எல்லாத்துக்கும் அம்மாவுக்கெல்லாம் தெரியும். பெரிய எனக்கு வந்திருப்பாரு ஐயா. ஐயாவுடைய திருவடி படாத இடமே இருக்காது. ரொம்ப ஆற்றோடுக்காக பேசக்கூடியவர் அவர் மாதிரி. அவரெல்லாம் ஒரு இழப்பு தான். நம்ம கொரோனா மூலமாக நம்ம இழந்த பொக்கிசங்கள்ல அவர் ஒருத்தர். அம்மா அப்பா பேசுவாங்க. காஞ்சிபுரத்துல தான் அம்மா இருக்கிறாங்க. ஆமா 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 தேர் பண்றது பண்ணார். தேரெல்லாம் திருப்பணி முடிஞ்சதுக்கு பிறகுதான் திருவடி அடைந்தாங்க. காஞ்சிபுரத்துல தான் இருந்தாங்க. அம்மாவும் இப்ப காஞ்சிபுரத்துல தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். புரிசை நடராஜன் ஐயெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம கொங்கு நாட்டோட மிகுந்த தொடர்புடையவர்கள். ரொம்ப ரொம்ப அது பேரூர் சாமி கிட்ட ரொம்ப மிகுந்த ஈடுபாடு பெரியவர்கிட்ட. தென்னூர் திருச்சுளையல் திரு காணப்பேர் ஆகிய தலங்களுடன் பன்னூர் என்ற தலத்திலும் புகுந்து உரைகின்ற பரம்பொருளாகிய சிவபெருமானுக்கு இடமாக இருப்பது புரிசை நாட்டு புரிசையாகும் என்று சொல்லி அந்த சுந்தரர் அந்த பதிகத்துல பாடுறார். அதாவது பழைய ஆவணங்களின்படி இந்த ஊர் 12 காலமாக இயற்கை பன்னூர் என்னும் பிற்காலத்தில் மருவி பன்னூர் என்று சொல்லி கொஞ்சம் மருவி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அகத்தியருடைய தொடர்பு உண்டு என்று சொல்லி சொல்ற இந்த தலத்துக்கு தொண்டை நாட்டு வைப்பு தலங்களில் பல இடங்களில் அகத்திய முனிவரோடு தொடர்புடையவை என்று சொல்லி இந்த புரிசை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அகத்திய தங்கி இறைவனை வழிபாடு செய்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அகத்திய முனிவர் இங்க தங்கி வழிபாடு செய்திருக்கிறார். புரிசை மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் அகத்திய தங்கி வழிபாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது இந்த ஊரிலும் இறைவன் வீற்றிருக்கிறார் என சொல்லி சொல்றார். அமைவிடம் மற்றும் முகவரி என்று சொல்லி திருவள்ளூர் மாவட்டத்தில் பன்னூர் என்ற ஒரு கிராமத்தில் அமைந்துள்ளது. அருகில் இருக்கக்கூடிய தலம் புரிசை என்று சொல்லக்கூடியது என்று சொல்லி இத்தலத்திற்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடியது புரிசை என்று சொல்லி சென்னை அரக்கோணம் செல்லக்கூடிய வழியில இருக்கக்கூடிய ஒரு பதி இது என்று சொல்லி தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி. அடுத்து இறுதியாக நமக்கு பிரம்பில் என்று சொல்லக்கூடிய திருப்பதி. இது பெரம்பூர் என்று சொல்லுவது மயிலாடுதுறை மாவட்டம். பெரம்பூர் அப்படின்னு சொல்றதான் பிரம்பில் அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் மருவி இருப்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, பெருமானுடைய திருப்பெயர் பிரம்மபுரீஸ்வரர் என்று சொல்லியும் அங்க திருமேனி சுயம்பு திருமேனிங்க. சுயம்பு திருமேனி அப்படிங்கிறது அது அதாவது நம்ம நம்மளுடைய வசதிக்காக ஏற்படுத்தி கொள்வது சாமி பிரதிஷ்டை பண்றது இல்லைங்களா. அதுலயும் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நம்ம அதுக்கான ஒரு ஆற்றலை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா சுயம்பு திருமேனிங்கிறது இறைவனே விரும்பி அந்த இடத்துல வந்ததுங்க. அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சேக்கிழார் பெருமான் காலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது முளைத்தெழு முதல் அப்படின்பாருங்க. முளைத்தெழு முதலை கண்டு முடிவிசை மலரை காலால் பழைத்த ஒரு செருப்பால் மாற்றி அப்படிம்பார். அப்படின்னா தானே முளைத்த வந்த திருமேனி தான் சுயம்பு திருமேனிகள் எல்லாம். அதாவது நம்ம ஒரு இடத்துல சாமி வைக்கணும்னு விரும்புறோம், ஆனா அவனே இந்த இடத்துல நான் வரேன்னு சொல்லி வந்ததுதான் சுயம்பு திருமேனி. அதனால அந்த சுயம்பு திருமேனி அப்படிங்கிறதுக்கு அந்த ஆற்றல் அதிகம்தான். ஏன்னா இறைவனே விரும்பி வந்தது. இது இந்த பிரம்பில் என்று சொல்லுவது பெருமானுடைய சுயம்பு திருமேனி சுயம்பு லிங்கமாக அங்க வைத்து போற்றப்படுவது. மூலவருடைய திருப்பெயர் பிரம்மபுரீஸ்வரர், அம்பாளுடைய திருப்பெயர் ஆனந்தவல்லி என்று சொல்லியும் ஒரு சுவாரஸ்யமான தலபுராண இதில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, பிரம்மன் வழிபட்ட தலம் அப்படிங்கிறார். படைப்பு கடவுளான பிரம்மதேவன் தனது படைப்பு தொழில் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கவும் அதே மாதிரி ஞானம் பெறவும் பூலோகத்தில் பல தலங்களை வழிபட்டார் என்று சொல்லி, அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மேல ஒன்றும் வழிபாடு செய்யக்கூடிய இடமெல்லாம் இல்லை இல்லைங்களா. தேவர்கள் எல்லாம் எங்க வரணும் வழிபாடு செய்யணும்னா மண்ணுலகத்துக்கு தான் வரணும். மணிவாசன் பெருமான் நம்முடைய இதுல பள்ளி எழுச்சியில பாடுறாரு இல்லைங்களா, பூமியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவனையில் கொள்கின்றவார் என்று நோய். அப்படின்னா அங்க தேவலோகத்துல எல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய தலங்கள் இல்லை.
அதனால் அவங்க இங்கே வந்து சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து பிரம்மன் வழிபாடு செஞ்சது, அது விஷ்ணு வழிபாடு செஞ்சது, இந்திரன் இப்படியெல்லாம் தேவர்கள் எல்லாரும் இங்கே வந்து வழிபாடு, விநாயகர் பெருமான் முதலாக முருகப்பெருமான், முருகன் பூண்டி, விநாயகர் பெருமான் செங்காட்டங்குடி, இப்படி எல்லாரும் வந்து பூமியில தான் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரம்மன் வந்து தன்னுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்குவதற்காக அவன் வந்து வழிபாடு செய்தது தான் இந்த பிரம்பில் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பதி. அதில் பிரம்பில் காடுகளாக இருந்த பகுதிக்கு வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து, பெரம்பு காடாக இருந்தது, அதாவது மூங்கில் காடுகளாக இருந்திருக்கும். அங்கே வந்து பெருமான் வந்து கடுந்தவம் புரிந்து பிரம்மனின் தவத்திற்கு பெருமான் மெச்சி பெருமான் காட்சி கொடுத்து தலை இறைவனுக்கே பிரம்மபுரீஸ்வரர் என்று சொல்லி ஒரு பெயர் வந்தது என்று சொல்லியும், கோயில் மற்றும் காலத்தினுடைய பழங்காலத்தில் பிரம்மபுரீஸ்வரருக்கு என்று தனியாக ஒரு பெரிய ஆலயம் ஊரின் பின்புறம் இருந்தது. ஆனால் கால ஓட்டத்தில் அந்த ஆலயம் முற்றிலும் சிதிலமடைந்து வழிபாடற்ற நிலைக்கு தள்ளப்பட்டது என்று சொல்லி குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. முதல்லயே ஒரு கோயில் பெருசா இருந்திருக்கு, அது மீண்டும் பிற்காலத்தில் வழிபாடெல்லாம் இல்லாம இருந்தது என்று சொல்லி சொல்றாங்க. முருகன் ஆலயத்தில் தஞ்சம் அந்த சிதிலமடைந்த கோயிலை எல்லாம் அந்த பிரம்மபுரீஸ்வரர் அந்த திருமூர்த்தத்தை எல்லாம் எடுத்து அதே சாலையோரத்தில் இருக்கக்கூடிய பழமையான முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் கொண்டு போய் வைத்து பிரதிஷ்டை செய்திருப்பதாக நமக்கு தலப்புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இன்று கோயிலுக்கு சென்றால் மூலவராக சுப்பிரமணிய சாமி காட்சி அளிக்கிறார். அவருக்கு பக்கத்தில் தனி சந்நிதியாக பிரம்மபுரீஸ்வரர் வச்சிருக்கிறாங்க. இப்போ அங்கே கோயிலுக்கு போனோம்னா மூலவராக யார் இருப்பாங்க அப்படின்னா முருகப்பெருமானை தான் அங்கே பார்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே அழிந்து போனதுனால அந்த சிலையெல்லாம் எடுத்து அதுக்கு பிறகு வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி, தனி சன்னதிகளில் தேவார வைப்புத்தல மூர்த்திகளான பிரம்மபுரீஸ்வரரும் ஆனந்தவள்ளி அம்பாலும் எழுந்தருளி அருள்வாளிக்கிறார்கள் என்று சொல்லி, வாயிலின் முன்புறம் அகத்தியர் ஈசனை தரிசிக்கக்கூடிய கோலம், அகத்திய முனிவர் வந்து பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கோலம் இந்த வாயிலுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க. தேவார பாடல் சான்று இது வந்து திருப்புகலூர் தங்கியிருந்த போது சேத்திர கோவையில பாடியது, 6ஆம் திருமுறையில் வைத்து போற்றப்படுவது. இது வந்து மன்னிப்படிக்கரை, வாழ்வழிப்புத்தூர், வக்கரை மந்தாரம், வாரணாசி, வெண்ணி, விடத்தொட்டி, வேள்விக்குடி, விளமர் விராடபுரம், வேட்கடத்தும் பெண்ணை அருள்துறைதன் பெண்ணாகடம், பிரம்பில், பெரும்புலியூர், பெருவேரூரும் கண்ணை, கலர்காரை கழிப்பாலையும் கைலாய நாதனையே காணலாமே என்று சொல்லி அந்த திருப்பதி இதில் 6ஆம் திருமுறையில அதுல வைத்து போற்றப்பட்டது இது என்று சொல்லி, இப்படி மன்னிப்படிக்கரை, வாரணாசி, பெண்ணாகரம் போன்ற புண்ணிய தலங்களோடு சேர்த்து பிரம்பில் அப்படின்னா பெரம்பூர் அப்படின்னு சொல்லி மருவி இருக்கு. ரெண்டு ஒண்ணுதான், பிரம்பில் அப்படிங்கிறதும் பெரம்பூர் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். இறைவனை கைலாய நாதனாகவே நாம் கண்டு வழிபடலாம் என்று சொல்லி இந்த பதிகத்தில் கைலாய நாதனையே காணலாம் என்று சொல்லி ஒரு திருப்பதிகமே நமக்கு அப்பர் சாமிகள் அருளி இருக்கிறார் என்று சொல்லி, இப்படி ஆலய தகவல்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. என்னன்னா, அதாவது பிரம்மன் பூசித்த தலம் என்பதால் இங்கு வந்து பிரம்மபுரீஸ்வரரை வேண்டுவோருக்கு தொழில் தடைகள் எல்லாம் நீங்கி, ஒரு சிலருக்கு தொழிலே ஒத்து வராது, அப்படி தொழில் தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல வாழ்வும் அதே மாதிரி மறுவாழ்வும் அமையும் என்பது ஐதீகம் என்று சொல்லி இதனுடைய ஒரு பலனை வந்து தலத்தினுடைய பலனை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நமக்கு இந்த கோயில் வந்து பிரம்மன் வழிபாடு செய்தது பிரம்பில் என்று சொல்லியும், அங்க இருக்கக்கூடிய பெருமானுடைய திருப்பெயரை பிரம்மன் வழிபாடு செய்ததுனால பிரம்மபுரீஸ்வரர் என்று சொல்லியும், அம்பாளுடைய திருப்பெயர் ஆனந்தவல்லி என்று சொல்லி நமக்கு இதில் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அளவுக்கு நம்ம 10 தலங்கள் அம்மா கொடுத்தாங்க. ஓரளவுக்கு 10 தலங்களை குறைவாக சிந்திச்சோம். இருந்தாலும் திருவள்ளுவர் உணர்த்திய அளவில் அவங்களே நிறைய சிந்திக்கக்கூடியவங்க தான். இருந்தாலும் கூட அவங்களை கேட்டுக்கொண்டாங்க அப்படிங்கிறதுக்காக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது என்று சொல்லி, இதுவும் 275 தலங்கள் இருக்கு. வைப்பு ஸ்தலங்களும் எப்படி பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 276, அது மாதிரி இதுவும் 275 தலங்கள் வைப்பு தலங்களாக இருக்கு. ஆனால் பெரும்பாலும் பார்த்தா அந்த 3-4 பதிகங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம சேத்திர கோவில் இருக்கும், ஊர் தொகையில் இருக்கும், அப்புறம் அடைவு திருத்தாண்டகத்தில் இருக்கும். இந்த 2-3 பதிகத்துக்குள்ளேயே எல்லா தலங்களும் வந்துடும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த திருவள்ளுக்கும் குருவலுக்கும் நன்றி சொல்லி, எழுந்தில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவிழை எல்லாம் மனமொழி மெய்களை வணங்கி விடைபெறுகிறோம். என்றும் இன்பம் பெருகும் உயர்வினால் ஒன்று காதலின் துள்ளமும் ஓங்கிட மன்றுடா அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவு உலகலாம். பத்து
வைப்புத்தலங்களை மட்டுமல்ல பல அரிய செய்திகளையும் கேட்டு அறிந்தோம். வையாபுரியின் வகுப்பை நேரில் கண்டது போல் இருந்தது. ஐயாவோட தாக்கம் தங்களிடம் நிறைவேற்றிருந்தீங்க. நல்ல எத்தனை பாட்டு ஐயாவுக்கும் திருமுறையில மனப்பாடம் பாருங்க. அந்த பாட்டை எழுதுறதுக்குள்ள அடுத்ததுக்கு போயிட்டார், அடுத்ததுக்குள்ள அவ்வளவு பாடல்கள் தெரிந்து நீங்களும் ரொம்ப சிறிய புராணத்துல இருக்கப்பட்டிருக்கீங்க. அதிகமா நல்ல அருமையான சொற்பொழிவுக்கு இன்னொரு முறை நல்ல கைத்தட்டி. இன்னைக்கு நீங்க வரும்பொழுதே வாராத முகங்கள் பல வந்திருந்தனர். அதுவே ஒரு பெரிய தங்களுக்கான ரசிகர் கூட்டமே இருக்குங்க. அதனால நீங்க எப்ப வச்சாலும் நீங்க இனிமே வரணும், கண்டிப்பா வரணும். வைப்புத்தலங்கள் ரொம்ப அருமையா ஐயா எடுத்து சொன்னாங்க. வைப்புத்தலங்களை சிந்திக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறதையும், ஏன்னா நம்ம அதன் மூலமா இன்னும் பல சிவாலயங்களை தெரிந்து கொள்கிறோம் என்ற வகைக்கும் இன்று மிக அரிய முறையில் ஐயா அவர்கள் தனது கருத்துக்களை வெளியேற்றிருக்கிறார். இனி வருங்காலத்திலும் ஐயாவை அழைப்போம், கண்டிப்பாக வருகிறேன் என்று இப்பவே ஒப்புதல் கொடுத்துட்டாரு. மற்றபடி ஒரு சிறிய ஊரோட பேர் மட்டும்தான் வருது வைப்புத்தலங்கள் இல்லையா? ஐயா சொன்ன மாதிரி அந்த வாயில்ங்கிறது 10 வாயில் வருது. இந்த ஒரு வாயிலுக்குள்ள இத்தனை செய்திகளை ஐயா சேகரித்து கொண்டு வந்து, அதாவது என்ன சொல்றது, இந்த வேலையை இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க சரியா பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் திருவள்ளுவர் இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு சரியான ஒரு சொற்பொழிவாளரை எங்களுக்கு குருவாக இறைவன் தந்திற்கு அவருக்கும் நன்றி பாராட்டி, வந்திருந்து சிறப்பித்த உங்களுக்கும் நன்றி பாராட்டி, இனி அழைத்தால் வருவதற்கு ஒப்புக்கொண்டுள்ள உங்களுக்கும் நன்றி பாராட்டி, வாழ்த்துடன் இவ்விழா எளிதே நிறைவு பெறுகிறது. பிளே ஸ்டோர் ஆப்ல போனீங்கன்னா